பரணி ஆரம்பிச்சுங்க பரணி. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ கேக்குது பரணி, ஆரம்பிங்க பரணி. ஓகே. பிரியதர்ஷனோட 100th ஃபிலிம், அதுலேயும் மோகன்லால் தான் ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயும் அவர் தான் ஹீரோ, 100th ஃபிலிம்லேயும் அவர் தான் ஹீரோ. இன்னைக்கு அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க மோகன்லால் பிரியதர்ஷன் காம்போ. அதே மாதிரி ஜீவாவோட ஜாலியாக இருந்த ஒருவன் அந்த படத்தோட ஷூட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அன்பே டயானா படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து திசா தட்டா அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சந்தீப் கிஷனோட 33rd ஃபிலிம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன், வேற எதுவும் பெருசாக வரல இன்னைக்கு. ஓகே பரணி, வேற எந்த அப்டேட்டே வரலையா இன்னைக்கு ஃபுல்லாவே? வேற எதுவும் இல்லையா? வேற எதுவும் வரலையே பெருசா. சரி ரைட்டு. ஒரு ரேர் ரெக்கார்டு நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த அப்டேட், செம்மையான அப்டேட். ஏன்னா வந்து அதெல்லாம் உண்மையான ஒரு ரெக்கார்டு தான். ஒரு டேரக்டருக்கு முதல் ஹீரோ, முதல் படத்தோட ஹீரோ, 100வது படத்தோட ஹீரோ, ரெண்டு படத்துக்கும் ஒரே ஹீரோங்கிறதுலாம் உண்மையாலுமே ரெக்கார்டு தான். பிரியதர்ஷன் மோகன்லால் காம்பினேஷனு. 100வது படம் அவர் தான் ஏற்கனவே எடுக்கிறாருன்னு ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கனாலும் அஃபீஷியலா இன்னைக்கு வந்துருச்சு. அது ஒரு ரேர் ரெக்கார்டு. சூப்பர். உங்களுக்கு பிரியதர்ஷன் மோகன்லால் காம்பினேஷன் எந்த படம் பிடிக்கும் பரணி? எத்தனை படம் பார்த்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் 100 படம் 99 படம் பண்ணிருக்காங்க, எத்தனை படம் பார்த்துருப்பீங்க? ஒரு 10 படம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க பாப்போம். சூப்பரா, வேகமா, ஃபாஸ்டா. எனக்கு அதெல்லாம் பழைய படம்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை. நான் அந்த ஒப்பம் தான் ரீசெண்டா சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா உங்களுக்கு தெரிஞ்ச 10 படம் சொல்லுங்க. ஒப்பம், அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக். ஒண்ணுதான் சொல்லியிருக்கீங்க. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகல ப்ரோ. வேற எதுவும் எனக்கு பெருசா வந்து ஸ்ட்ரைக் ஆகல எதுவும் டக்குன்னு கேட்டோன்னு. மறக்காரும் அவர் தான் டைரக்டர், பட் அது சரியா போகல. பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு. பெருசா வேற எதுவும் வந்து பழைய படம் தான் நிறைய பண்ணியிருக்காங்க, அதனால எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகல. ஓகே ஓகே ஓகே, நிறைய படம் பண்ணிருக்காங்க. 99 படத்துல ஒரு 10 படம் கூட நீ சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன். கடைசியில என்ன போங்க. கின்னாரம்லாம் அவர் படம் தானே? ஃபேமஸ் படம் கின்னாரம். கிழுக்கம் கிழுக்கம் கிழுக்கம். அபிமன்யு நம்ம எத்தனையோ தடவை நம்ம டைம்லைன்ல பாத்துருப்போமே. நான் ரொம்ப ஓல்டு. சரி அதெல்லாம் விடுங்க. சிறைச்சாலை எப்படி மறந்தீங்க? என்ன போங்க, சிறைச்சாலை பிரியதர்ஷன் படம் ஞாபகம் இல்லையா? சரி ரைட்டு, விடுங்க, பாத்துக்குவோம். ஓகே. மாவீரம் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ துரந்தர் பாத்தீங்களே? பாத்துட்டேன், அது ரிவ்யூ போட்டிருக்கேனே. உங்க ரிவ்யூவும் பார்த்தேன் ஃபுல்லா. வாழ்த்துக்கள். சொல்லிருந்தீங்க நிறைய விஷயம் பிடிக்கல போலயே உங்களுக்கு. படம் பிடிச்சிருந்தீங்க, பிடிக்கலன்னு சொல்லலைங்க, படம் பிடிச்சிருந்துச்சு. நான் ரிவ்யூல இல்ல, நிறைய பேர் சரியா முழுசா பார்க்கல, என்ன கேட்டகரின்னு தெரியல. படம் பிடிச்சிருக்கு. ஆனா அது புரிஞ்சது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட கம்பேர் பண்ணா இதை வந்து எப்படி சொல்றது, ஓப்பனா சொல்லணும்னா ஏற்கனவே சொன்னதுதான், 4 மணி நேரம் படத்தை எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம். அதெல்லாம் 4 மணி நேரம் படம் எடுத்து அதை வந்து எந்த ஒரு போர் அடிக்காம கொண்டு போறதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன், வன்முறை காட்சிகள், எமோஷன் சீன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் செகண்ட் பார்ட்ல அதெல்லாம் டபுள் மடங்கா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு பரபரப்புலாம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும், அந்த அக்ஷய் கண்ணா அந்த கார் சீன் இருக்குல்ல, அந்த கார் சீன்ல இருந்து அடுத்து அங்க போற சீன் பூராமே செம்ம பரபரப்பா இருக்கும். மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து போறது அடுத்தடுத்துங்கிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பரா போகும். ட்விஸ்ட் முதல் கூட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, 4 மணி நேரம் போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. ஆனா என்னன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கேள்வி வந்துச்சுன்னா டக்குன்னு அவனும் ஒரு ஸ்பை தான், இவனும் ஒரு ஸ்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி கொண்டு போறதுக்குல ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா இல்லாம எப்படி சொல்றது, ஈஸியா அந்த இடத்துல ஒரு இதா ஒரு அப்படி டக்குன்னு அதுக்கு மாத்திக்கிட்டேன். சுமாரான ரைட்டிங்னா இப்படி சொல்லிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ண சுமாரான ரைட்டிங். ஏன்னா டோட்டலா இந்த கிளிச்சேஸான சில விஷயங்கள் இருக்கு, அது அப்படியே தூக்கி அப்படியே வச்சிருவோம் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாமே வித்தியாசம் அப்படின்னா ஒரு பரபரப்பாவே இருக்கும். அதுல இதே கிளைமேக்ஸ் தான் அதுலயே இருக்கும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீனே, அக்ஷய் கண்ணா சீனே ரொம்ப பரபரப்பா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வில்லனே வீக் வில்லன், அவனை துரத்தி கொண்டா என்ன கொல்லாட்டி என்னங்கிற மாதிரி தான். அது ரொம்ப நேரம் கொண்டு போயிருப்பாங்க, அதை போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கும் அந்த சேசிங் சீனு. அவனை அசால்ட்டா அவன் உயிரை கொண்டு கேட்கிற அவ்வளோ டேங்க கொளுத்தி விட்டுக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்ததுங்க, நீங்க வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவா படம் எடுக்கிறதெல்லாம் ப்ராபகண்டா நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னொரு கட்சி அங்க டோட்டலா நீங்க வந்து எதிராக காமிக்கிறதெல்லாம் தாண்டி நம்ம தீவிரவாதிகளுக்கு அவங்க நண்பர்கள் மாதிரியும் இவங்க கட்சி ஜெயிச்சிருந்தாங்க, ஜெயிக்கவே இல்லைங்கிற மாதிரி அவங்க என்னமோ
அதாவது வேற நாட்டில் கூட இருக்கிற மாதிரி டோட்டலாவே அப்படி ஆப்போசிட்டா சொல்றதுக்கு அது வந்து நீங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்க அந்த ஒரு எதிர்கட்சி, நீங்க எதிர்கட்சி தான் அவங்க ஒன்னும் உங்களுக்கு வந்து இந்த இந்தியாவுக்கு நீங்க ஒரு ஆளுங்கட்சினா அவங்க எதிர்கட்சி அவ்வளவுதான். ஆனா அவங்கள வந்து நீங்க எப்படி சித்தரிக்கிறீங்கன்னு இருக்குல்ல, உங்க ஆதரவு தனியா பூஸ்டா காட்டலாம். ஆனா அதுக்காக அந்த படத்துல வந்து இருக்கிறதுக்குள்ள அதெல்லாம் வந்து தப்பா இருந்துச்சு, ரொம்ப தப்பா இருந்துச்சு. மீன்ஸ் எப்படின்னா, நான் சொல்றது புரியுது உங்களுக்கு, என்ன சொல்றேன்னு, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்ன. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பாயிலரோட பேசுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுதான் அதைத்தான் நான் வீக் ரைட்டிங் அப்படி சொல்றது தவிர, மற்றபடி சுமார் வீக் ரைட்டிங் சொல்ல, சுமாரான ரைட்டிங்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ப்ராபகண்டானா இதுதான் ப்ராபகண்டா சொல்றேன். நீங்க எப்படி உங்களோட பாசிட்டிவ் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி உங்களோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் நீங்க என்ன வேணாலும் புகழ்ந்து பேசலாம். ஆனா அதுக்கு எதிர்கட்சி எதிரான நாட்கள் வந்து எந்த அளவுக்கு தாழ்த்த பேசக்கூடாதோ அந்த மாதிரி வெறும் ஜஸ்ட் எதிர்கட்சி தான். உங்களுக்கு வந்து அவங்க எதிரி கிடையாது, இந்த நாட்டுக்கே அவங்க எதிரி கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எப்படி சித்தரிச்சிருக்கீங்க டோட்டலாவே. 3-4 இடத்துல வரும் இந்த டைலாக். இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்ப நாளைக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க, நாளைக்கு ஒரு படம் எடுத்து அந்த படத்துல வந்து தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இருக்க மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. இத்தனை வருஷம் ஆண்ட கட்சிகள் பூரா எப்படி சொல்றது, ஸ்ரீலங்காக்காரங்களுக்கு உதவுறதோ இல்ல வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு வேற ஏதோ ஒரு நாடுகளுக்கு வச்சு அந்த நாட்டுக்கு வந்து தீவிரவாதத்துக்கு மூலமா பூஸ்டப் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த இவங்க வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டுன்னு சொன்னா, இப்ப இத்தனை வருஷம் பண்ணவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம டோட்டலா பழி சுமத்துற மாதிரி நமக்கு தெரியும், நமக்கு அது உண்மை இல்லைன்னு தெரியும். ஆனால் நீங்க அடுத்த கட்ட தலைமுறைக்கு அது நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க திணிக்கிற மாதிரி ஆகுதுல்ல. அதுதான் நான் ப்ராபகண்டா அப்படிங்கிறேன். நீங்க உங்க பாசிட்டிவா பேசுறதை நான் ப்ராபகண்டான்னு சொல்ல வரல. நீங்க இப்படி கொண்டு போய் அதெல்லாம் தேவையே இல்லாத திணிப்பா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று ரைட்டிங்காவே சொல்றேன், ஃபர்ஸ்ட் பார்ட்ல பயங்கரமான ஒரு சுறுசுறுப்பா இருக்கும் படமே, எல்லா விதத்துலயுமே. அவர் வந்து மேல அங்க போறது, அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்ட போறது, அந்த ஜுமைல் கேரக்டர் ஜமீல்ல இருந்து அவர்கிட்ட இருந்து தப்பி இந்த அஸ்லம் சௌத்ரிக்கு அவர்கிட்ட ஒரு போன் கால் போறது, போன் கால் இருந்து ஒரு அடுத்த ஒரு என்கவுண்டர் சீன் போறது, அவர் அக்ஷய் கண்ணா ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றது, அந்த 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 சீன் எல்லாமே பரபரப்பா இருக்கும். இங்க எல்லாமே இல்லை, அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது, அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது நமக்கு தெரியும். ஆனா ஏன்னா எதுவுமே வந்து நமக்கு வந்து போர் அடிக்காம கொண்டு போனாங்க, அதுதான் இந்த படத்துல பிளஸ். அதுக்காகவே வந்து சூப்பர் படம், பயங்கரமான படம் அப்படின்னு சொல்ல 4 மணி நேரம் போர் அடிக்காம எழுதுனால மட்டுமே அது பயங்கரமான ரைட்டிங் கிடையாது, கன்வீனியன்டான ரைட்டிங். உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதிட்டு நல்லா கொண்டு போயிருக்காங்க படமா. ஆனா திரும்ப சொல்றது என்னன்னா, படமா 4 மணி நேரமும் படம் உங்களுக்கு போர் அடிக்கல, நல்லா இருக்கு. ஆனா அதுல சில பல குறைகளும் இருக்கு. இப்ப அந்த ஸ்பாய்லரோட வருமேன்னு பாக்குறேன், அது அதுக்காக தான். இன்னைக்கு ஸ்பாய்லரும் இதுவும் பேசுவோம் பிரகாஷ் ப்ரோ. மூணாவது நாள் ஆச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. நேத்து மனோஜ்குமாரா யாரோ வந்து சொல்லிட்டு போனாரு, திங்கக்கிழமை வரைக்கும் ஸ்பாய்லர் பேசாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஸ்பாய்லர் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்காக யோசிக்கிறேன். இல்ல தமிழ் வெர்ஷன் எல்லாம் பார்க்காம. ஆமா, அதுக்காக பண்ணுவோம். 9:30 மணிக்கு மேல இல்ல 9:40 போல கடைசி 20 நிமிஷம் ஸ்பாய்லர் பேசுறேன்னு சொல்லிட்டு நான் எந்தெந்த சீன் இப்படி இருந்துச்சு எந்த சீன் அப்படி இல்லை அப்படிங்கிறத நான் சொல்றேன். கடைசி ஒரு 20 நிமிஷம் நம்ம எல்லாருமே பேசுவோம், அந்த ஸ்பாய்லரோட பேசுவோம். ஆனா ஒருத்தரை மன்னிக்க மாட்டேன் அதை வந்து சொல்லிடுறேன்னா, யாருன்னா ஒண்ணு வந்து தமிழன் பிரசன்னாவா, தமிழன் ஒருத்தர் வருவாரு, தமிழன் அந்த இது அவரை மன்னிக்க மாட்டேன். ஆனா அவருனாச்சும் பரவாயில்ல, கமல் 100 தடவை, கமலா மெய்யலகனான்னு தெரியல, 100 தடவை ஸ்பாய்லர், அது விஷாலும் சேர்த்துதான் ஸ்பாய்லர் சொல்லிட்டு போயிட்டாரு, அவரு ஸ்பாய்லர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஸ்பாய்லர் சொல்லியோ ஸ்பாய்லர்ல இல்ல நீங்க பாத்துட்டீங்களா, பரவாயில்ல, நீங்களாச்சும் பரவாயில்ல. அவர் ஒரு தடவை ஸ்பாய்லர் சொன்னா சர்காசம் நினைச்சு விட்டுட்டு போய் மறந்துருப்பேன். ஆனா அதை ஸ்பாய்லர் மனசுல திணிச்சு விட்டுட்டு போய் தொலைங்க, நான் மறந்துட்டேன். நைட்டு பேசுனது முந்தானத்து பேசுனதெல்லாம் மறந்துட்டேங்க. காலையில எப்பவும் இந்த ஒரு நண்பர் வந்து டிஎம் பண்ணுவாரு, எப்பவுமே பண்ணுவாரு. அவர் அதை யாருன்னா அந்த கோகுல பேர் என்னன்னு தெரியல, கோக்ஸ் சுருக்கமா ஒரு பேர் ஐடி. காலையிலே பார்த்துட்டு என்ன போட்டாருன்னு எப்பவுமே ஸ்பேஸ் கேட்டுட்டு எப்பவுமே அடுத்த நாள் இந்த இது சொல்ற ஒப்பீனியன் சொல்லுவாரு, எல்லாம் பண்ணுவார். படம் பார்த்துட்டாருன்னு ஒப்பீனியன் சொல்லி நல்லா மேட்சாவும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு ப்ரோ, துரந்தர் 2 பார்த்தேன், மூவி சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒன்னே ஒன்று ப்ரோ, நம்ம ஸ்பேஸ்ல தமிழன் ப்ரோ ஒரு போற பக்கம் ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர் சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த சீன் என்ஜாய் பண்ண முடியலன்னு. ஏன் காலையில ஓப்பன் படத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட பாத்துட்டேன்னா சுத்தம், படத்துக்கு போறப்ப அந்த படம் அவர் வரப்பெல்லாம் அந்த சீன் மைண்ட்ல ஓடுது, டோட்டலாவே ஓடுது. திணி ஸ்பாய்லர் போட்டு மைண்ட்ல ஏத்தி விட்டாங்க படம். அந்த சீன் வர்றப்ப எப்படி இருந்திருக்கும் தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, ஸ்டார்டிங்ல இருந்து அதே கண்ணோட்டத்திலேயே பார்த்தா எப்படி இருக்கும் எல்லாமே நமக்கு. அது எப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நடந்ததே எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் யூடியூப்ல கட் பண்ணிருப்பேன். இப்ப ஆலன் வாக்கர்ஸ் கமெண்ட் போடவும் தான் எனக்கே இது தெரியுது. அந்த டைம் நான் இல்ல போல ஆக்சுவலா. இங்கேயாவது பரவாயில்ல, கடைசியா போற போக்குல சொல்லி அது எல்லாம் அதிர்ச்சி ஆகி டைம் பாஸ்ல போய் அதை எடுத்தோன்னு அதை சொல்லி திட்டு வாங்கிட்டு இருக்காரு தமிழர். அதாவது சொன்னதுக்கு அப்புறமா போய் என்ஜாய் பண்றாரு, மனசே ஆறலங்க உண்மையாலே. அவரு தமிழன்ற பேரை வேற தூக்கிட்டு டிவிக்கேன்னு போட்டு இப்ப சுத்திட்டு இருக்காரா. ஃபர்ஸ்ட் கார்த்தி ப்ரோக்கு தெரியல
இவன் யார் தெரியுமாங்க, இவர் ஒரு சைக்கோங்க அப்படின்னு அப்புறம் அவர் சொல்றாரு. ஏங்க முரட்டத்தனமான ஸ்பாய்லர் ஆயிடுச்சுங்க அது. அது அவர் சொன்னதாச்சும் ஒரு தடவைங்க. நம்பால் கமல் தாங்க அநியாயம் பண்ணிட்டாரு. ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாரு. நேரத்துல மனசுல பதிய வைக்கணும்னே பண்ணிட்டாருங்க அவரு. சரி ரைட்டு. நமக்கு வாய்த்தது அவ்வளவுதான். என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்குதான் ஃபர்ஸ்ட் ஷோவே பாத்துறது எல்லா படத்தையும். அப்படி ஏதாவது இது ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. ஷோ கேன்சல் ஆகி அப்படி அப்படியே அடுத்த 2 நாள் கேன்சல் ஆக்கி விட்டுருச்சு. சரி மாவீரன் நீங்க எனக்கு பாத்துட்டீங்கல்ல? நான் ரிலீஸ் அன்னைக்கே பாட்டேன். அப்படியா? சரி இன்னொரு தடவை சொல்லுங்க, ஒரு ரிவ்யூ கேட்போம். எனக்கு தெரிஞ்சு உங்களோட என்னோட மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்போம் சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு 1 விட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 இன்னும் எங்கேஜிங்கா இருந்துச்சு. 4 மணி நேரம் போனதே தெரில. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் தெரியா இருந்தது. கிளைமேக்ஸும் பயங்கரமா இருந்தது எனக்கு. ஆனா நிறைய இதுல ஊழ வேலை பார்த்துருக்காங்க. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல மோடியை உலகின் 2ஆம் கதின்னு சொல்லிட்டு போறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இந்து முஸ்லீம் ஹேட்டை பயங்கரமா பரப்பியிருக்காங்க. இப்ப இருக்கிறவங்க நிறைய இன்டெலெக்சுவல் ஆகிட்டாங்க. சோசியல் மீடியா இவ்வளவு பரவி இருக்கு. அதனால நமக்கு தெரியும் அவன் என்ன சொல்ல வரான், எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்ல வரான் நமக்கு தெரியும். அந்த புரிதலோட இருக்கும். நம்புறேன். போய் படமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இல்ல அது கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா என்னன்னா அந்த நம்ம வந்து நமக்கு தெரியும் நம்ம புரிதலோட இருக்கிறவங்க அது நம்ம மட்டும் ஒர்க்கிங் இல்ல, மத்தவங்க இருக்காங்க. இப்ப ஒரு சீன் இருக்கு, எப்படி சொல்ற ஸ்பாயிலோட பேசும்போது கடைசியா சொல்றேன், அதை ஞாபகப்படுத்துங்க. ஆனா இது வந்து நார்த்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அது இப்ப எல்லாத்துக்கும் இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த நீங்க படத்துல ஒரு மாஸ் மூமெண்டா மாத்தி தியேட்டரையே வந்து அதை வந்து கொண்டாட வைக்கிறீங்க பயங்கரமா. ஆனா இது அந்த இடத்துக்கு பொருந்தி போறது இல்ல. ஆனா அடுத்த இடத்துக்கு இது வேற மாதிரி அர்த்தமாத்துல போய் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷமத்தனமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது சொன்னா நம்மள வந்து வேற மாதிரி கடிப்பாங்க. ஆனா இது வந்து உங்களுக்கான அர்த்தம் புரியல. அது எதுக்காகனா நம்மள கடிக்கணும் ஒண்ணும் சொல்ல முடியாது, போயிட்டு போகுது. நமக்கு முத்திரை குத்து நினைக்கிறவங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அதுவும் போயிட்டு போகுது. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரெகுலர். நமக்கு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கோங்கிறதுக்காகவும் ஒரு இதுக்கெல்லாம் கிடையாது. இது வந்து நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த போற போக்குல மாஸ் மூமெண்டா மாத்துறது இருக்குல்ல, தேட்டரு அந்த இடத்துல கை தட்டி என்ஜாய் பண்ணி விசில் அடிச்சு சூப்பரா கொண்டாடிட்டு உண்மைதான் அந்த சீன் இருக்கு. நாளைக்கு அத ஒரு விஷயத்த ப்ரோ. ஆமா கிளைமேக்ஸ் மாதவன் போன் சீன். அண்ணா அது மட்டும் இன்னொரு ஒரு மெயின் சீனே எனக்கு ரொம்ப அபத்தமா தான் இருந்துச்சு. அதை சொல்றேன், ஸ்பாயிலர்ல தான் பேசணும். பிரகாஷ் நான் ஹிந்தி வெர்ஷன் பாக்குறேன்ல, தியேட்டர்லயே அதிக சவுண்ட் வந்தது அந்த மாதவன் சீனுக்கு தானே. நல்ல சீனா, நல்ல சீனு இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம யார்கிட்ட சொல்ல வைப்பாங்கன்னு இருக்குல்ல, நார்த்ல எப்படி சொல்ல வைப்பாங்க, வேற பேச சவுத்லயே 1-2 இடத்துல சொல்ல வச்சுட்டாங்க. நாளைக்கு நம்ம ஊர்லயும் சொல்ல வைப்பாங்க. அது எப்படின்னா அது நீ ஒண்ணு அதெல்லாம் விடுங்க. அது யார்கிட்ட என்ன வார்த்தை சொல்லணும், ஒரு வார்த்தைகள் யார் வாயில வாங்கணும்லாம் இருக்கு. அது நமக்கு தேசப்பற்று இல்லைன்னு பாடம் எடுத்துலாம். நம்மளா தேசப்பற்று நம்ம யார்ட்டையும் நிரூபிக்கணும் அவசியமும் இல்லை. நமக்கு எல்லாமே இருக்கு. அது வந்து எப்படி சொல்றோம், அதெல்லாம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு வடிவேல் மாதிரி தான் சொல்லிட்டு போகணும், வேற வழி இல்லை. இப்போ நீங்க உங்க ரிவ்யூ பார்த்தேன், உங்க ரிவ்யூ கமெண்ட் செக்ஷனும் பார்த்தேன், இங்கே கமெண்ட் செக்ஷனும் பார்த்தேன். எனக்கு பராசக்தி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆனா நீ பராசக்திக்கு முட்டை கொடுத்தவன் தானே அப்படி இப்படி டிஎம்கே காரன்றாங்க. அதுல ஹேட்ரட பரப்புற மாதிரி எதுவுமே இருக்காது. பராசக்தி டிஎம்கேவை தூக்கி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். இங்க இதுல வேற ஒரு வேலை, அது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல திட்டுறவங்களுக்கு. இல்ல அதுல ஏடிஎம்கே எதுவும் கெட்டவங்களா காட்டியிருப்பாங்களா எனக்கு தெரியலையா? இல்ல அதுதான் நான் அந்த பாயிண்ட் தான். இப்ப நீங்க ஒரு படத்தை வந்து மாவீரன் அப்ப ஏடிஎம்கேவே இல்ல மாவீரன். அது நான் அந்த படத்துல ஏடிஎம்கேங்கிற கட்சியே இருக்காது. இதுல இவங்க காட்டியிருக்காங்கல்ல காங்கிரஸ. இல்ல அதாவது என்ன பாயிண்ட்ல வருவாங்கன்னா, நீ அந்த உண்மை அது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்ற, அதை மட்டும் ஏத்துக்கிற, இதுவும் தானே உண்மைதானே. இல்ல மதன், அதை நம்ம சொல்லல மதன், நம்ம அதை சொல்லல மதன். நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப பராசக்தி வந்து இப்ப நம்ம கொள்கைக்கு பிடிச்சிருக்கு, நம்ம அதுக்காக ஓகே சொல்றோம், நல்லா இருக்குன்னு சொல்றோம்னா ஓகே, அதுல வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம பராசக்தி படம் வந்து எந்த ஒரு எதிர்ப்பையும் எந்த ஒரு வெறுப்பையும் திணிக்கல. ஹிந்தி எதிர்ப்புங்கிறது மட்டும் நமக்கு தேவை. இன்னைக்கு நமக்கு தேவை ஹிந்தி எதிர்ப்பு இல்ல, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறது அந்த அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயம். அந்த படத்துல காமிச்ச சில விஷயங்கள் இருக்கு, அந்த படத்துல குறைகள் இருக்கு. அந்த நம்ம சொல்லியிருக்கோம், அந்த படத்துல வந்து எனக்கு ரிவ்யூலயே சொல்லியிருப்பேன், அது சிவகார்த்திகேயன் இல்லாம சூர்யாவா இருந்திருந்தா அந்த இடத்துல வேற மாதிரி ரீச்சா இருக்கு, பாசிட்டிவா மாறி இருக்கு. ஏன்னா மொதல் விஷயமே அந்த 400 பேத்துக்கு தலைவன், 400 பேத்துக்கு தலைவனா இருக்கிறாருன்னா அது அந்த ஏஜ் மெச்சூரிட்டில இருந்து லுக் மெச்சூரிட்டில இருந்து எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். உதாரணமா சொல்ல, ராணா டகுபதிக்கே ஒருத்தன் தலைவன். ராணா டகுபதி அவர் எவ்வளவு ஹைட்டு, எவ்வளவு ஆஜானு பகவான ஒரு பாடி, அவர் இன்னும் ஏதாவது ஸ்டேட்ல வேற ஸ்டேட்ல இருக்க ஒரு மாதிரி ஒரு ஆளு. அப்ப ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து உங்களை மதிக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்ல உங்களுக்கு பெரிய தலைவனா நினைக்கிறாங்க. 400 புறநானூற்று படையா
அந்த புறநானூற்று படைக்கே தலைவன்னா நீங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஏதோ ஒரு நீங்க சொல்ற அந்த ஒரு ஆள் நம்ம பார்ப்போம்ல, இப்ப ஒரு விஜயோ சூர்யாவோ அஜித்தோ அந்த மாதிரி டயர் ஒன் ஆட்கள் இருக்கும்போது அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ல இருக்கும் எல்லாமே அது வந்து கடந்து போறாங்க, அவங்களுக்கு அவங்க சொல்றதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம கரெக்டா இருக்கும். அப்படியே சிவகார்த்தியும் நடிச்சா அதுக்கேற்ற சீன் வைக்கணும். நீங்க 400 பேத்துக்கு இவர் லீடரா இருக்காரோ அதுக்கு என்ன சீன் வைக்கணும்? சீன் இல்லாத இது மாதிரி நிறைய குறைகள் இருக்கு பராசக்தியில. ஆனா எந்த ஒரு வெறுப்பையும் திணிக்கல, நீங்க மத்தவங்களை போய் இது பண்ணுங்கிற வெறுப்பு திணிக்கல. இதுல நீங்க இப்போ சொல்ல போனா காங்கிரஸ்ங்கிற கட்சியே பாத்தீங்கன்னா, நான் பேர் சொல்ல வருமா தான் விமர்சனம் சொன்ன எதிர்கட்சிக்கு மட்டும் சொல்லிட்டு போயிட்டு, ஆனா இப்ப பேச வந்தனால சொல்லிடுறேன். இப்ப நம்ம காங்கிரஸ்க்கு ஆதரவான ஆள் இல்லையா, நம்ம காங்கிரஸ் நம்ம கிட்டத்தட்ட காங்கிரஸ் பயங்கரமா பிடிக்காதுதான், நிறைய விஷயங்கள்ல பிடிக்காது. ஆனா நம்ம ஒரு பிடிக்கலங்கிறதுக்காகவே அவங்க மேல வந்து ஒரு அபாண்டமான பழி போறது இருக்கு. அது எப்படின்னா சினிமா மூலமா போறது இன்னும் பயங்கரமா ரீச் ஆகக்கூடிய, அது இன்னைக்கு இருக்க நார்த் நிலைமையில, இன்னைக்கு இருக்க பயங்கரமான நிலைமையில நீங்க பிஜேபி எவ்வளவு வேணா பூஸ்ட் பண்ணுங்க, பிஜேபி பயங்கரமான, பிஜேபி தான் புனிதமான கட்சி. பிஜேபியே மோடி வந்து இந்தியா ஒத்த கையில தாங்குறாரு. எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு விரல்ல வந்து பாறையை தூக்கி எல்லா ஊர் உலகத்தையும் காப்பாத்தினாரோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து மோடி காப்பாத்துறாரு சொன்னா நமக்கு அது வந்து அதனால எந்த ஆட்சேபனையும் நம்ம சொல்ல போறது கிடையாது. நீங்க படம் எடுத்துட்டு உங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் அதெல்லாம் பாக்குறோம், ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்னென்ன பாசிட்டிவ் எல்லாம் பாக்குறோம்னு தெரியல, என்னென்ன அவங்க சொல்ல வராங்கலாம். ஆனா இன்னொரு விஷயத்த நீங்க அடிஷனலா சேர்ந்து கூட திணிக்கிறீங்க. அது போக என்னன்னா கிளைமேக்ஸ்ல சில விஷயங்கள் செய்யறீங்கல்ல, அது வந்து இப்ப இயல்பான இப்ப இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் எப்படிதான் இப்படி சொல்றது, திரிய கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் ஆபத்துன்னு சொல்றேன். அதுக்காக தான் அந்த மாதிரி சில குறைகளை சொல்றேன். அதுக்காக பராசக்தி கம்பேர் பண்ணவே நான் சொல்லல. அது கம்பேர் பண்ணாலும் தப்பு கிடையாது. அவங்க திட்டம் ஏன்னா நம்ம எப்படி சொல்றது, எல்லாருக்கும் உள்ளதுதான். ஒவ்வொருத்தவங்களும் பிடிச்சி போச்சுன்னா அந்த படத்தை இது பண்றதும், பிடிக்கலன்னா திட்டுறதும் ஒரு விஷயம் தான். அந்த படத்தை பிடிக்கலங்கிற கேட்டகிரிலே கொண்டு வர மாட்டேன். ஏன்னா படமா இது என்டர்டைன்மெண்ட் போதா நல்லா இருக்கு, ஆனா அதுல குறைகள் இருக்கு. அந்த குறைகளை சுட்டி காமிச்சா அதுக்கு வேற ஒரு படத்தை விமர்சனத்தை கொண்டு இதுல மேட்ச் பண்ணக்கூடாது இல்ல, அதுக்காக சொன்னேன். சொன்னாலும் பிரச்சனை இல்லை. கேக்குதா? கேக்குது பல்தான். அதான் கேக்குது, நீங்க தான் பேசுறீங்க, நான் பேசுனதுக்கு அப்புறம். நானும் இன்னைக்கு தான் ப்ரோ பார்த்தேன். நானும் மதன் இன்னைக்கு தான் போய் பார்த்தேன் தமிழ் டப்பிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தமிழ் டப்பிங்கே கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. இஷ்டத்துக்கு வாய்ஸ் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா போச்சு ப்ரோ, ரொம்ப இதா போச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் ரொம்ப பயங்கரமா டப்பு 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 டப்புன்னு இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் லென்த் அதிகம். பட் செகண்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு போன மாதிரி ஆயிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இழுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே ஓரளவு நல்லா இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு எனக்கு இது ஓகே ஆகல ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் எனக்கு பெட்டரா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னது கரெக்டா தானே மேட்ச் ஆகுது இல்ல? ஆமாமா, உங்க ரிவ்யூவோட நான் உடன்படுறேன். உங்க ரிவ்யூவோட நான் உடன்படுறேன். எனக்கு அப்படிதான். ஏன்னா எங்க தேட்டர்லயே ஓவரா தியேட்டர் எரப்ட் ஆனது அந்த கிளைமேக்ஸ் ரிவீல்ஸ் தான். மொத்த தேட்டர் எரப்ட். அதுதான் ஊர் உலகம் இப்ப எல்லா தேட்டர்லயும் அதே மாதிரிதான் இருக்கும். பயங்கரமா கொண்டாடுவாங்க அதை. நம்மளுக்கு அது அது அதாவது அது சொல்ல வர்றது ஓகே, அது ஸ்பாயிலர் பேசும்போது கடைசியா பேசுவோம் அதை அடுத்து. ஏன்னா ஒரு 4 பேராச்சும் நம்மளுக்கு கருத்தோட ஒத்து வந்தா சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சுகுமார் ப்ரோ, தமிழ் டப்பிங் வந்தா பாப்பேன், நீங்க தேட்டர் போவீங்க. தமிழ் டப்பிங் வந்துருச்சு, தேட்டர் போலையா? ப்ரோ இல்ல ப்ரோ, நான் செம்ம லாக்கு ப்ரோ. நான் வந்து தெரிஞ்சு திங்கக்கிழமை தெரியல, அடுத்த வாரம் தான் பாப்பேன்னு நினைக்கிறேன். ஹாரி ஜெராஜை கடத்திட்டு போனோம்னா கடத்திட்டு போயிட்டாங்களா? இல்ல ப்ரோ, நான் அது சொல்றேன்ல, செம்ம டைட்டா போயின்னு இருக்கு ஸ்கெடியூல், உங்களுக்கு தெரியும் எதனாலன்னு. பட் அதுதான் சொல்றேன், அடுத்த வாரம் பாத்துருவேன். டைம் கிடைக்கிறப்ப பாத்துலாம்னு நினைச்சேன். நான் அந்த படம் பார்க்கணும்னா ஒரு 4 மணி நேரம், ஒரு அரை நாள் போயிடும்னு தோணுது. அதனால டைம் கிடைக்கும் போது தான் பார்ப்போம் ப்ரோ. இப்போதையும் பார்க்கல. சுகுமார் ப்ரோ, அரை நாள்லாம் போகும்னு நினைக்காதீங்க, ஒரு நாள் போகும். ஏன்னா நான் வந்து 11:50 படம், டிராபிக்ல மாட்டிக்க கூடாதுன்னு 11 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி 11:30 மணிக்கெல்லாம் தேட்டருக்கு போயிட்டேன். 11:30 மணிக்கு தேட்டருக்குள்ள போனோடனே 11 மணிக்கு வீட்டு கிளம்புன்னு வச்சுக்கேன், 11:30 மணிக்கு தேட்டருக்குள்ள போனேன். அந்த செக்கிங்லாம் பார்த்துட்டு உள்ள போறதுக்கு 11:50 ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், படம் போட எப்ப எங்க இப்போ தேட்டருக்கு போயிட்டேன், இப்பதான் படம் போட போறாங்கன்னு. வெளியே 4:10 தான் படம் முடிஞ்சு. 4:10 ஃபோன் அடிச்சு, என்ன பிரஸ் ஆஃபீஸ்ல இருக்கியா அப்படின்னாரு. ஆஃபீஸ்ல இல்லைங்க, தேட்டர்லாம் இருக்கு. என்ன தேட்டர்ல இருக்கியா, என்ன வேற படத்துக்கு போயிட்டியான்னாரு. வேற படத்துக்குலாம் போல, அதே படம் தான். 11:50 ஆரம்பிச்ச படம் இப்ப 4:10 தான் முடியுது. கரெக்டா இப்ப 4:10 வெளியே போறேன். என் கிரெடிட்ஸ் ஓடி இருக்கு, சவுண்ட் கேக்குதானே, சவுண்ட் என் கிரெடிட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. கரெக்டா செகண்ட் கிரெடிட் ஓடிட்டு இருந்துச்சு, செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன். அந்த 4:10 தான் வந்துச்சு. காலைல 11 மணிக்கு தேட்டருக்கு வீட்டை விட்டு கிளம்பி 11:30 தேட்டருக்குள்ள போனவன்
4:10 தான் தேட்டர் விட்டு அதுதான் ஸ்கிரீன் விட்டு வெளியே சொல்றேன். வந்தேன். 4:30 தேட்டர் விட்டு வெளியே வந்தேன். ஏன்னா வண்டி எடுக்கிறதுக்கு அங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 4:30 தான் தேட்டர் விட்டு வெளியே வர மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு எங்கிட்ட டைம் இருந்தா கண்டிப்பா பார்த்திருப்பேன். டைம் இல்ல. ஆனா வேற படம் பார்த்தேன். அது இப்ப பார்க்கல. அதுவுமே வந்து 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு தான் ரிவ்யூ போட்டேன். இந்த வாரம் வர படம் இல்ல, இந்த வாரம் இருக்கு, அடுத்த வாரம் வருது இந்த படம். கேக்குதா? கேக்குது ப்ரோ. என்ன படம்? காளிதாஸ் 2வா? எப்படி ஆமா, ஆமா. சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க. ஸ்பேஸ்ல ஒரு தடவை சொல்லுங்க. ஏதாவது ட்வீட் போட்டீங்களா சொல்லிருங்க. நான் கூட்டு வரேன் காளிதாஸ் டீம் வந்து ஸ்பேஸுக்கு. அதே மாதிரி ஹாப்பி ராஜ் டீமையும் கூட்டு வரேன். பட் நான் சொல்றேன், நான் காளிதாஸ் வந்து 2 வந்துட்டு பார்த்தேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. பார்ட் 1 வந்து எல்லாரும் எத்தனை பார்த்தாங்களா, எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இது பார்ட் 1 பார்ட்டுக்கும் இது வந்து வெறும் கேரக்டர் மட்டும்தான் வந்து கேரி ஆகுது. மற்றபடி வந்துட்டு மெயினா பரத் கேரக்டர் தான் கேரி ஆகுது. மற்ற எல்லாமே ஃப்ரெஷ் தான். அந்த ஒரு விஷயம். பார்ட்ல வந்துட்டு இன்னொரு என்னன்னா எமோஷனலா வேற மாதிரி இது எடுத்துட்டு வந்திருக்காங்க. ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு படத்துல. அதுவும் இப்போ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள். ரைட்டிங்கா செம்மையா இருக்கு படம். குவாலிட்டியா இருக்கு படம். பெருசா எதுவும் ரிவீல் பண்ணிக்கல. பட் அதான் சொல்றேன், ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, த்ரில்லர், நல்ல ஒரு சஸ்பென்ஸால போகுது. எனக்கு என்னன்னா ஒரு மலையாள படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்தது. மலையாள படம் எப்படின்னா ஸ்லோவா தான் ஆரம்பிப்பாங்க, ஸ்லோவா தான் போகும். ஆனா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு வெயிட்டான ஒரு இது வைப்பாங்க அந்த மாதிரி. சூப்பர். அப்ப வாரத்துக்கு ஒரு நல்ல படம் இருக்கு. திரும்ப அமைதியாச்சு. சும்மா ப்ரோ கேக்குதா பேசுறது? அவர் பேசவே இல்லை. ப்ரோ கேக்குது. ஏன் பாரு நீ கேப் விடுறீங்க? ஏதாவது கேப் வந்தா ஃபில்அப் பண்ணுங்க பாரு. நான் இப்பதான் வந்து நடுவுல போயிட்டேன். சாரி. முருகேஷ் வந்திருக்காரு. சுகுமார் ப்ரோ சொன்னாரு, அதை கேட்டீங்களா பாருங்க? இல்ல அதையும் கேட்கலையா? இல்ல காளிதாஸ் 2 தானே, அது கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ரிவ்யூவும் பார்த்தேன் அவரது. ஓகே சரி, வேற என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை. நீ விஷால் போயிட்டாரு. விஷால் டாபிக் கொண்டு வரணும்னு பார்த்தா ஸ்பீக்கர் இல்லாம போயிட்டாரு. திரும்ப இன்வைட் பண்ணிருக்கேன், பார்ப்போம். மாவீரன் 2 ஐடி போயிட்டு 2 ஐடியில வந்துட்டாரு. என்ன கணக்குன்னு பத்தே புரியல. சுகுமார் அண்ணா இருக்காரா? இருக்காரு. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? போயிட்டாருண்ணே. பேசினார், போயிட்டாரு. அது கொஞ்சம் காரசாரமா தான் பேசலாம்னு. இந்த டாபிக்கே நல்ல டாபிக் தான். யாரும் பேசலதான் இல்ல. பேசுங்க, கேட்போம். என்ன டாபிக்? சொல்லுங்க ப்ரோ. ஹோம்பாலே பிரபாஸ் இக்கோ டைரக்டர் ப்ராஜெக்ட் உண்மையா? தெரியலையே, அந்த மாதிரி நான் கேள்விப்படல. யாரு கொம்பாலேவும் பிருத்திவிராஜுமா? ஈகோ ப்ராஜெக்ட், ஈகோ டைரக்டர். ஓ, அவர்தான் பிருத்திவிராஜ்ன்றாரா? பிரபாஸ் டைரக்டரும் சேர்ந்து ஒரு போட்டோ பார்த்தது கேட்டேன். ஓகே இல்ல சொன்னாங்க, அது உண்மையான்னு தெரியல தலைவா. தனுஷ் ப்ராஜெக்ட் உண்மையா? இக்கோ டைரக்டர் தனுஷ் கேளுங்க தலைவா, சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சா வருது. அடுத்த பிலிம் எதுவும் கன்ஃபார்ம் ஆகாத மாதிரி தான் இருக்கு. டாக்ஸ்ல வேணா இருக்கலாம் தவிர, பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. தரணி மலையாளத்தில் ஏதோ ரிவ்யூ பார்க்குது? யூடியூப் நான் பெருசா பார்க்க மாட்டேன். லென்ஸ்மேன் ரிவ்யூ அவரோடது பார்ப்பேன். மற்றபடி வேற எதுவும் பார்க்க மாட்டாரு. இல்ல லென்ஸ்மேன் ரிவ்யூ அதோட வேர்டிக் மட்டும் அவர் வெப்சைட்ல பார்ப்பேன். ஃபுல் ரிவ்யூ கூட பெருசா படிக்க மாட்டேன். சப்போஸ் நமக்கு இங்க ஷோ டைம் ரொம்ப லெஸ்ஸா இருந்துச்சு, இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா
ரொம்ப ஒரு பாசிட்டிவா சொல்லியிருந்தாலோ இல்ல நாட் பேட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா ட்ரை பண்ணுவேன் மேக்ஸிமம். அசன் கோக் ரிவ்யூ பார்க்க மாட்டேன். இல்ல கோக் ரிவ்யூ பார்க்க மாட்டேன். இல்ல வேற யார் ரிவ்யூமே பெருசா பார்க்க மாட்டேங்க. ஓகே. எஃப்ஆர்கே அவரதுமே வந்து பெருசா பார்க்க மாட்டேன். ஆடு 3 பிடிச்சிருச்சா? ஆடு 3 எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. நான் அப்பவே சொன்னேன் டைரக்ட் ஸ்கிரிப்ட் ஆடு ஏது ஃபர்ஸ்ட் அண்ட் 2 பிடிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 தான் நல்லா பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் பார்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன் இதுல இன்ட்ரோ நல்லா இருந்துச்சுங்க. நான் இன்ட்ரோ பார்த்துட்டு ஓகே சூப்பரா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனா செகண்ட் ஹாஃப் ஆனா பிடிச்சிருக்கு. லாஸ்ட் 30 minutes பிரசன்ட் போர்ஷன் பிரசன்ட் போர்ஷன் பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பெருசா வந்து ஒர்க் ஆகல செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது. நீங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓகே. துரந்தர் பிடிச்சிருந்தா செகண்ட்? துரந்தர் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கல, பட் ஆனா ஓவராலா படமா பிடிச்சிருந்துச்சு. കേരളയിൽ ഒരു മാറ്റർ ചേഞ്ച് பண்ணணும்னு വെച്ചാ എന്താ சேஞ்ச் உங்க ஒப்பீனியன்ல? கேரளால சேஞ்ச் பண்ணுமா? ஏன் நல்லா தானே இருக்கு. காட்ஸ் அவுட் கண்ட்ரி தான ப்ரோ. சேஞ்ச் பண்ணனும்னா அந்த ட்ரக்ஸ் மட்டும் இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. பர்னே அவர் கேரளா கேக்குறாரு. மலையாள சினிமால எனக்கு வந்துட்டு தியான் ஸ்ரீனிவாசன் நல்ல டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அவ்வளவுதான். அது நடக்காது. அதுதான் ஆசை, வேற என்ன பண்ண. பாவம் அவரும் வந்து நடிச்சுட்டே இருக்காரு. மட்டாச்சேரி மாஃபியா பிடிச்சிருக்கா? டைட்டிலுக்கு பிடிச்சிருக்கு, உண்மையிலே எக்ஸைட்டட். ஆனா அதுல மம்முட்டி பேர் வந்து லாஸ்டா போட்டிருக்காங்க. ஸோ அதனால சும்மா எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி வருவாரோன்னு டவுட்டா இருக்கு எனக்கு. அது மல்டி ஸ்டார் மூவி யாருக்கும் ஆசிஃப் அலி, நஸ்லின், அதுக்கப்புறம் நஸ்லினுக்கு அப்புறம் மம்முட்டி பேர் போட்டிருக்காங்க. அதுதான், அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்து கேமியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆக்ட்ரஸ் டாபிக் வரும்போது மாத்திரம் பரணி சின்ன தம்பி பிரபு மாதிரி மம்முட்டி காலித் ரகுமான் காம்பினேஷன். மம்முட்டி காலித் ரகுமான் படம் தானே ப்ரொமோஷனே பண்றாங்க. அப்புறம் எப்படி வந்து மம்முட்டி கேமியோவா இருக்கும்? அவரு சீனியரா இருந்தாலும் அவர் வம்படியா பேரை கடைசியா போடுங்கன்ற பாருங்க. களம் காவல்ல முதற்கொண்டு விநாயகன் பேரை ஃபர்ஸ்ட் போட்டாரு. ஏன்னா அதுல ஒரு நெகட்டிவ் ஷேட் எடுத்தாரு, அதனால லாஸ்டா போட்டுக்கிட்டாரு. இதுல ஏதாவது காரணமா இருக்கும், ஏதாவது வேற ஏதாவது காரணம் இருக்கும். ஆனா வந்து மம்முட்டி காலித் ரகுமான் படம் தானே அதை ப்ரொமோஷனே பண்றாங்க. மம்முட்டி எக்ஸ் காலித் ரகுமான் படம் அப்படிதானே சொல்றாங்க. அப்புறம் எப்படி அவர் வந்து கேமியோவா இருக்கும்? சரி பாப்போம் என்னன்னு சொல்லி. யூத்ல செகண்ட் ஹீரோயின் உங்களுக்கு தெரியாதா? யூத்ல அனிஷ்மா தவிர மத்த 2 பேர்த்தையுமே எனக்கு தெரியாது. 3 பேருமே மலையாள ஹீரோயின். 18+ நெஸ்லின் 18 மூவி பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். மாத்யூ தாமஸ் 18+ பாத்திருக்கேன் மூவி. தியேட்டர்ல அந்த ஹீரோயின் தான் அது. இரட்டா பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். ஜோஜு ஜார்ஜ். அந்த ட்விஸ்டே இந்த பொண்ணு தான். ஓகே. நீங்க பாத்துட்டீங்களா படம் யூத் பார்த்தது இல்ல. இங்க ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். எந்த ஊரு? இடுக்கியா? இடுக்கினா கஷ்டம் தான். கட்டப்பனா இடுக்கில தெரியும்? தெரியும். கட்டப்பனாடா? கட்டப்பனா மகேஷிന്റെ പ്രതികാരം ഷൂട്ട് பண்ண இங்கயா? ஸ்டீஃபன் நெடும்பள்ளி. கும்ளின்னு 40 கிலோமீட்டர். தெரிஞ்ச பேரு அந்த பேரு ஸ்டீபன் நெடும்பள்ளி. அப்புறம் இன்னொரு பேர் ஜார்ஜ் குட்டி. அப்புறம் என்ன வேற என்ன சொல்லுங்க? 10 பேரை வார்த்தையா சொல்றோம், மலையாளம் பேசுறோம்னு அர்த்தம் போயிடும். அவ்வளவு 10 பேரை வேகமா சொல்லணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணா மலையாளம் பேசிட்டோம், தொலைஞ்சு போச்சு. விஷால் ப்ரோ, உங்களுக்கு ஓடுங்குதிரை சாடுங்குதிரை பிடிச்சிருந்தா? படம் பார்க்கல. அவரு பிடிச்சிருக்கு. இல்ல நான் அந்த படம் பார்க்கல. ஏங்க தெரியாதங்க எனக்கு. விஷால் அந்த படம் பார்க்க மாட்டாருங்க, நல்லா இல்லைங்க அது. இல்ல அருண் ப்ரோ, அந்த டைரக்டர் எனக்கு பயங்கர இஷ்டமான. ஜண்டுக்குள்ளே நாட்டில் ஒரு வேளை ஐ லைக் வெரி மச். ஒரு நிமிஷம் நீங்க தமிழ்ல பேசலாம், அவருக்கு புரியும். நீ வாயை மூடுங்க பாருங்க. தமிழ்ல தாங்க பேசுறாரு, அவர் தமிழ்ல தான் பேசுறாரு, மலையாளத்துல பேசுறாரு. அவரு
பேசுன வரைக்கும் ஓகே. நான் அந்த படத்தோட டைட்டில் சொன்னார்ல, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் அருண் ப்ரோ கேட்டிருந்தாருன்னா அவ்வளவுதான். ഞണ്ടുകളെ നാട്ടിൽ நீங்க വരുന്നത് ஓப்பனாவே நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்கீங்களே பரணி. ஆமா பரணி, அதெல்லாம் நீங்க கருத்து சுதந்திரத்தெல்லாம் பறிக்காதீங்க பரணி, பேசாம இருங்க. கருத்தே பேசுது விஷால் நீங்க. പ്രകാശ് ഭായ് കയറി വെക്കലാമാ கேரி பேக்கா? கேள்வி கேட்கலாமான்னு கேக்குறாருங்க. ஏங்க இது ஒருத்தர் கேள்வி கேளுங்க, கேளுங்க. ഒരു തമിഴ് മൂവിയെ அல்லு அர்ஜுன் அடாப்டர் ரீமேக் பண்ணியிருக்க தெலுங்குல. எந்த படம்? அல்லு அர்ஜுன் தமிழ் மூவி. ஆமா, ஒரு படம் மட்டும் தெரியும். அது ஒரு ரீமேக், அபிஷியல் ரீமேக் பண்ணாத ஒரு ஹீரோ, ஆனா அடாப்ட் பண்ணி ஒரு படம் பண்ணிருக்காரு. டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல சொல்றேன், யோசிக்கிறேன். ஆனா ஒரு படம் மட்டும் தெரியும். யோசிக்கிறேன். இவ்வளவு கேப்ல யாருமே பேசாம இருக்கீங்க? பேசினாதான் நீங்க அதுல பேசாத இதை பேசாத. நீங்க அது வரைக்கும் நீங்க பேசுங்க. நான் ஏதாவது ஒரு படம் மட்டும், அவர் ஏதோ ஒரு படம் மட்டும் அடாப்ட் பண்ணி எடுத்தாங்க. என்ன படம் ஞாபகம் வரல டக்குன்னு. மலையாளம், தமிழ், தெலுங்கு, உருது, இதா க்ளூ. அரபிக். சரி, யோகேஸ்வரன் கை தூக்கி நீங்க சொல்லுங்க யோகேஸ்வரன். இப்போ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ஆக்சுவலா நேத்தி துரந்தர் பார்த்திருந்தேன் ப்ரோ. இங்க வந்து நான் இருக்கிறது வந்து திருவாரூர். ஸோ இங்க மோஸ்ட்லி டப் தான் போடுவாங்க. ஒரிஜினல் டப் ரிலீஸ் ஆகாதனால நேற்று ஹிந்தியில பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ என்னோட ரிவ்யூவும் கிட்டத்தட்ட உங்களோட ரிவ்யூ இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னன்னா எனக்கு ரைட்டிங்கா அந்த அளவுக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு இதுக்கும். பட் இதுல என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா, அந்த ஒரு எப்படி சொல்றது, பரபரப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருந்துச்சு. ஏன்னா இதுல வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அந்த இதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணி இருந்தது. அதே மாதிரி ஒரு இது கிட்ட அப்புறம் வந்து எல்லாமே டக்கு சில இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணியும், சில இது வந்து டக்குன்னு பண்ணது, அது ஒரு கன்ஃபியூஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொல்லியிருந்தீங்களா ப்ரோ, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு, அதுதான் எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு படத்திலே. ஒரு 4-5 சீன், அந்த சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும்னு நினைக்கிறேன், இதுக்கு ஸ்பாய்லர் இல்லாம சொல்றேன். அந்த மாதவன் ஒரு டைலாக், ஒரு இது பேசுவாரு, ஃபினிஷ் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் இல்ல, அது கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு இடத்துல, அது வந்து அந்த இடத்துல அந்த டைலாக் வந்து சொல்றதுக்கு தேவையில்லாம இருந்திருக்கும் தோணுச்சு எனக்கு. அந்த டைலாக் சொல்லலாம் ப்ரோ, சும்மா நார்மலா உள்ளதுதான். இல்ல சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க, எனக்கு புரியல. சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாரத் மாதா கி ஜெயண்ட் அந்த இது சொல்லுவார்ல, ஓகே ஆமா, அந்த சீக்வன்ஸும் எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள சொல்லலாம் ப்ரோ, ஹிந்துஸ் நீங்க எல்லாம் ஹிந்துஸ் ஆர் மோஸ்ட் கவர்ட் அந்த மாதிரி சொல்லியிருப்பார்ல, அதை ஹிந்துஸ்தானின்னு சொல்லி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இதா இருந்திருக்கும். ஹிந்துஸ்னு பண்ணி கடைசியில இது அதே கேரக்டரோட இதுல வரும்போது இவங்க வந்து பாரத் மாதா கி ஜெயின் சொன்னது, அதுக்கப்புறம் அந்த கிரீன் லீஃப், அந்த மாதிரி சில விஷயம் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தலா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரஹ்மான் டாக்கெட் ஒய்ஃப், அந்த கேரக்டர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினைச்சேன். பட் அது அதோடய முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு சந்திரா மாதிரி இருக்குமா என்னமோ நினைச்சேன். நீங்க ஒரு தக் லைஃப் மாதிரி எதிர்பார்த்திருக்கீங்க. தக் லைஃப் இல்ல புரியுது, எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. வடச்சென்னை சந்திரா எல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான். ஆனா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் இருந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். சாரா அங்க போய் என்ன ஆசைப்பட்டிருக்காரு பாருங்கண்ணே. இல்லங்க, அவர் கரெக்டா தான் ஆரம்பிச்சார், கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா யாரை வந்து நம்புறாங்களோ அவங்களதான் அவங்க அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அக்ஷய் கண்ணா ஒரு சீன் அடிப்பாங்க. ஏன்னா அவரால் அடுத்து அதை பழி வாங்க முடியுங்க அடிப்பாங்க. இந்த பார்ட்ல வந்து இவர் அடிப்பாங்க. அப்ப இவர் அடுத்து இவங்கதான் அது அவரை ப்ரொமோட் பண்றாங்க. அது தம்பியை விட அந்த இன்னொருத்தர் இருப்பான்ல கடைசியா ஒருத்தன் பலிகடா, அவனை விட வந்து இவனை இது பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க அடுத்து ஏதாவது ஒரு 2 சீன் அவங்க மாதிரி இல்ல. அதுதான் அதுக்குதான் பலிகடாங்கிற மட்டும் யூஸ் பண்ண வாயில சொல்லாம சொல்லுவோம் வேண்டாம். அது மாதிரி இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் 2-3 சீன் அவங்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க.
அது தோணுது. அதுக்கப்புறம் வந்து சாரா அர்ஜுனுக்கும் அவங்களுக்கு அந்த இதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. சில சீன் வந்திருந்தாலுமே அவங்க சாரா அர்ஜுன் வந்திருந்த சீன் எல்லாமே சீக்வன்ஸுமே நல்லாவே இருந்தது இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த வீட்டுல சண்டை நடக்கிறப்ப கூட கொஞ்சம் அமைச்சரா இந்த மாதிரி இருந்துச்சு பேசுறப்ப இவங்க 2 பேர் பேசிக்கிறப்ப. பட் இதுல வந்து மோர் அந்த கேரக்டர் அந்த அது நல்லாவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி சஞ்சய் தத் கேரக்டருமே இன்னும் கொஞ்சம் ஏன்னா இப்ப நிறைய பேர் போட்டிருந்தாங்க whenever getting சஞ்சய் தத் நல்ல ரோல் கிடைச்சிருந்தா கிணத்து கிணறு டேரக்டர் போட்டு அடிக்கிறாங்கன்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்ததோட இந்த இந்த பார்ட்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் வராரு நிறைய இடத்துல, பட் அதோட இம்பாக்டா வந்து ரொம்ப இல்லாத மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் மாதிரி கிட்டத்தட்ட இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து எல்லாமே ஓப்பனா சொல்லிட்டு பண்ற மாதிரி இருந்துச்சு. எதுவும் சஸ்பென்ஸ் டோட்டலாவே இந்த படத்துல வந்து ஒரு சஸ்பென்ஸோ இல்ல ஒரு மாஸ்மெண்ட் எக்ஸப்ட் அந்த லாஸ்ட்ல அந்த ஒரு சீக்வன்ஸ் அந்த பலிகேடு சீக்வன்ஸ் தவிர இது எல்லாமே வந்து எதுவுமே ஒரு சஸ்பென்ஸா இல்லாம ரொம்ப பிளாட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல எனக்கு. முக்கியமா சொல்ல போனோம்னா அந்த பொலிட்டிக்கல் இது இல்லாம இருந்தா படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் கூட டைவெர்ட் பண்ணாம வேற சீக்வன்ஸ் போகாம நிறைய சீக்வன்ஸ் ஸ்ட்ரெச்சா இருந்தாலுமே அதுல வந்து நமக்கு போர் அடிக்காத அளவுக்கு இருந்தது இந்த படத்துல. எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு, யாரா ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஏன் வந்து போன பார்ட்லயும் சத்யஜித் நிறைய சீன் இருப்பாரு, இந்த பார்ட்லயும் கிட்டத்தட்ட அவர் ஒரு கேரக்டர் தான். ஏன்னா போன பார்ட்லயே அவர் கெஸ்ட் அப்பியரன்ஸ் போடுறாங்க, இந்த பார்ட்லயும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் போடுறாங்க. ஒருத்தர் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளவு பெரிய தெரியல. கெஸ்ட் அப்பியரன்ஸ் போட்டு எனக்கு ஒண்ணுமே புரியும். அவர் படம் பூரா இருக்காரு, அவருக்கு ஏன் கெஸ்ட் அப்பியரன்ஸ்? படம் பூரா தானே இருக்காரு, அவர் கேரக்டரே படம் பூரா வருது. அப்புறம் எனக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸோட மீனிங்கே புரியல. எனக்கு படம் பேர் போடும்போது இப்ப முன்னாடி போடுவாங்க இவர்களுடன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் போடுவாங்க, விசுக்கு போடும்போது போடுவாங்க. அது மாதிரி இன்னொன்னு கவனிச்சீங்களா, ரன்வீர் சிங் பேர் வந்ததுக்கு அப்புறம் உடனே அக்ஷய் கண்ணா பேர் வருது படத்துல. ஆமா, அதுல வந்து ஆனா ஒண்ணுதான், இந்த பார்ட்ல வந்து அவர் பாடியை மட்டும் தான் காமிப்பாங்க, அதுக்கே தியேட்டர் செம்ம அப்ளாஸ், பயங்கரமா. அவர் ஒரு செகண்ட் தான் அதுக்கே. ஆமா, சரியான ரெஸ்பான்ஸ் அந்த இதுக்கு, அவரோட சீனுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். ஆனா அவருக்கு இன்னொருத்தருக்கு யாருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் சொல்றேன். யார சொல்றீங்க? கிளைமேக்ஸ் படேசாப் வந்தாரு. உலகின் 2ஆம் காந்தியா? ஆமா, சரி அருண் ப்ரோ, எனக்கு அல்லு அர்ஜுன் படம் டக்குன்னு ஞாபகம் வரல, ஸ்ட்ரைக் ஆகல. ஏதோ ஒரு படம், ஆனா என்ன படம் ஞாபகம் வரல, சொல்லிருங்க நீங்களே. യുവൻ ശങ്കർ രാജ മ്യൂസിക്കൽ ഒരു പടം നടിച്ചെടുക്കാൻ തോന്നുന്നത് എനിക്ക്. അല്ലു അർജുൻ യുവൻ മൊഴി ഡയറക്ടർ മൂവി. மொழி டைரக்டர் அபியும் நானுமா? பயணமா? வேற என்ன? பிருந்தாவனமா? பொம்மையா? உப்பு கருவாடா? வேற என்ன படம் இருந்தாலும் பண்ணாரு? வேற ஏதாவது க்ளூ தாங்க. வேற படத்தோட பேர் சொல்லுங்க பாப்போம். இத மரகளித்தோ. நபியா நாயர் ஹீரோயின். நவ்யா நாயரா? அழகிய தீயவா? அது கரெக்ட். அழகிய தீயன்னு ஒரு படம் எடுத்தாரா இவரு ராதாமோகன்? ஏங்க அழகிய தீய நல்ல படங்க அது. ஆனா அது சொல்லுவாங்க அடாப்ட்னு சொல்லுவாங்க, ஆனா அப்படி அடாப்ட் பண்ண மாதிரியே இருக்காது அது. திருச்சி ஆல்மோஸ்ட் சேஞ்ச் இருக்கு. பேஸ் பிளாட்டா அது தானே. ஹாப்பி மூவ். சரி ரைட், ஓகே டன். நம்ம ஞாபகமே வரல அந்த படம் எனக்கு ஒரு வகையில கூட. சரி போயிட்டு போகுது. இன்னைக்கு இன்னொரு சீனும் ஞாபகம் வர மாட்டேங்குது, வர வர ரொம்ப இதாகுது. இந்த படத்துல துரந்தர் ஒரு சீன் தேட்டர்ல செம்மையான ரெஸ்பான்ஸ். ஒண்ணு வந்து அவரை காமிச்சப்ப, அடுத்து இவரு, மூணாவது ஏதோ ஒரு சீன், அப்புறமேட்டு கடைசியா மாதவனோட டைலாக்கு, நடுவில் 3வது சீன் ஞாபகம் வரல. சரி வந்து சொல்றேன், யாராவது பேசும்போது அப்படி ஞாபகம் வந்துடும். சரி விஷால், அது வரைக்கும் ஏதாவது பரபரப்பா டாபிக் சொல்லுங்க பார்ப்போம், பேசுவோம்.
சொல்லுங்கண்ணா, ஏதாவது எலெக்ஷன் நெருங்குது, ஏதாவது கொஞ்சம் பேசுவோம் காரசாரமா அப்படியே, என்னன்னு சொல்லுங்க. அரசாங்கமா பேசுறதா ஒண்ணுதான். எனக்கு தமிழ்நாடு அரசியல கூட விட்டுருவேன். ஆனா பாண்டிச்சேரி அரசியல் இருக்கு, ரொம்ப நெருக்கம் கொடுத்து தான் அவங்களுக்கு வந்து டேட் கொடுத்தாங்க. ஆனா அதையும் அவங்க பாத்தீங்கன்னா இன்னமும் நாளைக்கு மறுநாள் வந்து நாமினேஷனே முடியுதுங்க, வேட்புமனு தாக்கல் முடியுது. அதோட அதுக்கு மேல நினைச்சாலும் பண்ண முடியாது. ஆனா அப்படி இருக்க பட்சத்துல யாருமே வேட்பாளர் அறிவிக்காம இருக்கிறாங்க. ரொம்ப இதா இருக்கு. ஒரு கட்சியை மட்டும் இந்த இது மட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஈவினிங் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆச்சு, ஒரே கலைபுரம் ஆயிடுச்சு. பாஜக அலுவலகத்திலயுமே போட்டு நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு இதா ரிலாக்ஸா இருக்காங்க. எப்படி நாளைக்கு ஒரு நாளுக்குள்ள வேட்பாளர் நீங்க அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு சண்டை வேற வரும். இது மாதிரி சண்டை எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காது. அங்க இருக்கிறதே மொத்தம் 30 தொகுதி, 33 தொகுதி டோட்டலா 3 ஆனா சீட் அந்த சீட் வரும். நம்ம டோட்டலா இருக்க 30 சீட், அந்த 30 சீட்டு வேட்பாளர் 30 வேட்பாளர் நீங்க தேர்தலுக்கு ரொம்ப சொல்லலைன்னா கஷ்டப்படுறீங்க. தமிழ்நாடு வேற 234. ஆமா, இல்ல இப்ப நாளைக்கு அவங்க சொல்லலன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? நாளைக்கு மறுநாள் என்ன பண்ணுவோம், எல்லா வேட்பாளர் இந்த யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் இது வேட்பாளர் யாரெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கட்சி வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மத்தவங்க வந்து வாபஸ் வாங்குவாங்க. இதுதான் நடக்கும். ஓ, வேற வழி இல்லை. அப்படிதான் ஏற்கனவே நடந்திருக்கு பாண்டிச்சேரியில். அது ஏகப்பட்ட முறை நடந்திருக்கு. எல்லாரும் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில பேர் வாபஸ் வாங்குவாங்க, சில பேர் வாபஸ் வாங்க மாட்டாங்க. வாபஸ் வாங்காதவங்க போட்டி வேட்பாளர் அங்கேயே இருப்பாங்க, வேற சின்னத்துல, சுயேட்சை சின்னத்துல. பெரிய ஒரு சரியான குழப்பம் முடிச்சது. அது நிறைய குழப்பம் வருங்க. அது சொன்னா கேட்கவும் மாட்டாங்க. கடைசி கட்டத்துல அனௌன்ஸ் பண்ணி என்ன ஆக போகுது, இது தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, இந்த மாசம் ஏப்ரல் நடக்க போகுது, எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த தேதிகள்ல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட போகுது. இந்த தேதி அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம எப்போ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஆனா எதுவுமே தயாரா இல்லாம எல்லா கட்சிகளும் குழப்பமா இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மத்தவங்களாச்சும் கூட்டணிக்காக வெயிட் பண்றாங்க. விஜய் வந்து தனித்து தானே நிக்கிறாரு. அவரு 30 தொகுதிக்கு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிடலாமே. அவர் அனௌன்ஸ் பண்ணா கூட கரெக்டா இருந்திருக்கும் இன்னைக்கு. ஏன்னா நீங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுல நிறைய குழப்பம் இருக்கு. ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப பழக்கப்பட்ட ஆட்களுக்கு அது ஈஸி. நீங்க புது கட்சி அப்படின்னா அதுல ஒரு குழப்பம் இருக்கு. என்னன்னா வேட்புமனு தாக்கல் அந்த அஃபிடேவிட் நான் அடிச்சவங்கிற முறையில சொல்றேன். அந்த அஃபிடேவிட் ரெடி பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் வேட்புமனு ஃபார்ம் ரெடி பண்ணணும், அந்த ஃபார்முக்கு அப்புறம் அஃபிடேவிட் ரெடி பண்ணணும். அஃபிடேவிட்க்கு அப்புறம் நீங்க வந்து வக்கீல்கிட்ட சொல்லி சொத்து விவரங்களை அதை ஏத்தணும். இந்த அஃபிடேவிட்டுக்குள்ள ஏகப்பட்ட டீட்டெயில் வரும். அந்த டீட்டெயில் அஃபிடேவிட்ல ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை காரணம் காமிச்சு வேட்புமனு நிராகரிச்சிருவாங்க. அப்ப நீங்க வந்து வேட்பாளர்களுக்கு டைம் கொடுக்கணும் அந்த அஃபிடேவிட் ரெடி பண்றதுக்கு. ஆனா நாளைக்கு மறுநாளுக்கு வந்து நீங்க தாக்கல் பண்ணி ஆகணும்னா நாளைக்கு தான் நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா வேற எல்லா கட்சியும் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடும். அவங்க அதுக்கப்புறம் வக்கீல பிடிச்சி பத்திரத்தை அடிச்சு டீட்டெயிலிங் ரெடி பண்ணி ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தப்பு தவறு இல்லாம பண்ணணும். அது ஒரு குழப்பம். தப்பு தவறு இல்லாம பண்ணணும். அதுல ஏதாவது அஃபிடேவிட்ல ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். ஏன்னா அதுல வந்து ஒய்ஃப் கையெழுத்து வேணும், சொத்தை காமிக்கணும், ஃபேமிலி டீட்டெயில் காமிக்கணும், எல்லாமே இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பாண்டிச்சேரியில. எனக்கு பாண்டிச்சேரி 30 தொகுதிக்கு அப்படி இருக்குன்னா இங்க தமிழ்நாட்டுல 234 தொகுதி. இன்னும் அதுவும் வேற குழப்பம் இருக்கு. இன்னும் பாதி கூட்டணி இல்ல, இன்னும் வந்து கூட்டணி உறுதியாகாம இருக்கு. தொகுதி பங்கீடு இழுபறியல்ல இருக்கு. தொகுதி பங்கீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த குழப்பம் வரும், எந்தெந்த தொகுதி அப்படின்னு குழப்பம் வரும். அதை எப்ப சால்வ் பண்ண போறாங்கன்னு ஒண்ணும் புரியல. ரொம்ப அசால்ட்டா இருக்கிற மாதிரி சொல்றீங்களே. அப்ப என்னதான் ஆமா, எங்கேயாச்சும் தமிழ்நாட்டுல இருந்து இன்னொரு 10 நாள் டைம் இருக்கு. ஏன்னா மார்ச் 30 தான் பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் தொடங்குது. சொல்ல போனா வர திங்கள் இல்லாம அடுத்த திங்கள். நமக்கு எக்ஸாக்டா இன்னைக்கு 20 அப்படின்னு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 21 அப்போ 9 நாள் தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு பாருங்க நாளைக்கு நடுவில் ஒரே நாள் தான் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளுக்குள்ள நீ வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி வேட்பாளர் அதுக்கப்புறம் அவர் பத்திரத்தை ரெடி பண்ணி ஃபார்ம் ரெடி பண்ணி ஃபார்ம் தாக்கல் பண்ணி திங்கக்கிழமை போய் தாக்கல் பண்ணணும். அது திங்கக்கிழமை சாயங்காலம் 6 மணியோ 5 மணியோ டைம் இருக்கு, அதுக்குள்ள தாக்கல் பண்ணணும். ரொம்ப குழப்பம் முடிச்ச வேலை. அதையே இவ்வளவு தூரம் இழுக்கிறாங்கன்னு தெரியல. கண்டென்ட் இருக்குன்றீங்க. ஆமா, பெரிய வேலை உண்மையுமே. அது அஃபிடேவிட் அடிக்கிறது நான் ரெகுலரா அதெல்லாம் பண்றேன். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நான் கிட்டத்தட்ட நிறைய பேர் ரெடி பண்ணுவேன். நம்ம அது ஒரு ஒர்க்காவே பண்றேன். காசு வாங்கிட்டேன், சும்மாலாம் கிடையாது, காசு வாங்கிட்டு தான் பண்றவன். அஃபிடேவிட் ரெடி பண்ணி தர்றது சூப்பர். எனக்கு அந்த ஒர்க் பயங்கரமான ஒர்க். அது நிறைய டைப்பிங் ஒர்க்ல இருந்து எல்லாமே நிறைய பெருசா போகும். அது சின்ன மிஸ்டேக்ல வேட்பாளர் இது போயிடும், மனு போயிடும், ரிஜெக்ட் ஆயிரும். அதனாலே பார்த்து ஏன்னா நம்ம மத்த இடத்துல விட்டுருவாங்க. இதெல்லாம் தப்பு பண்ணா நம்மள அவ்வளவுதான், நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோட போ சரியான கோவம் வந்து நம்ம மேலதான் இறக்குவாங்க. அப்படி அதனால பார்த்து பண்ணுவேன் அதெல்லாம். அப்படி ஒர்க் அது. அதை போய் அசால்ட்டா இருக்கிறாங்க. என்னன்னு ஒண்ணும் புரியல. என்னமோ இப்ப ரீசெண்ட் தகவல் வந்திருக்கு. கடைசியா நாளைக்கு தான் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அவனு வேற வழியே இல்ல. நாளைக்கு வந்து காலையில வந்து வேட்பாளர் பட்டியல் வருது, மதியானத்துக்கு மேல இவங்க வேட்பாளர் பட்டியல் வருதுங்கிறாங்க.
நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணி அவனுக்கு இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. இதுதான் கடைசி வாய்ப்பு. ஓகே. பாண்டிச்சேரியில எலெக்ஷன் கண்டஸ்ட் ஏப்ரல் 9 உங்களோட கேரளாவோட சேர்ந்து தான் நடக்குது. புஷியானது எங்க நிக்கிறது? அவர் தமிழ்நாட்டுக்கு அட்ரஸ் மாத்தி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. தமிழ்நாட்டுல நிக்க போறாரு. வில்லிவாக்கம் தொகுதியா? அது வில்லிவாக்கமா இல்ல புதுச்சேரியில நேரத்தை எம்எல்ஏ இருந்து அவர் முன்னாடி எம்எல்ஏ இருந்தாரு ஆரம்ப கட்டத்துல. புஷிங்கிறது அவர் தொகுதி, அது அந்த ஏரியா பேரு, அதனாலதான் அவர் புஷி ஆனந்த். புஷிங்கிற தொகுதியில் எம்எல்ஏவா இருந்தாரு. தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியும்? யார் அவரா? அவரு கஷ்டம். டி நகர்ல, அதுவும் சென்னையில நின்னா கஷ்டம். வெளி தொகுதிகள்ல நிக்கணும். எப்பவுமே வந்து விஜயகாந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து கிராமப்புற தொகுதியை தேர்ந்தெடுத்தார். ரிஷிவந்தியம், விருதாச்சலம், ஐயோ இன்னொரு தொகுதி மறந்து போச்சு, அது மாதிரி கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவை தேர்ந்தெடுக்கணும். சென்னையில எல்லாருமே ஒட்டுமொத்த ஆட்கள் சென்னையில தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒர்க்கு. அதுவும் அவங்க டி நகர்ல நிக்கிறதுலாம் கொஞ்சம் ஆபத்தான வேலை. விஜயகாந்த் வைஃப் நிக்குதா இந்த வாட்டி? விஜயகாந்த் ஒய்ஃப் பிரேமலா தான் நிக்கிறாங்க. சண்முகமா அவரு சண்முக பாண்டியன் அவரு நிக்கிறாரு. சண்முக பாண்டியன் அவர் பேரு தம்பி தானே? சண்முக பாண்டியன் விஜயபிரபாத். சாரி, விஜயபிரபாத். அதான் டக்குனு வாயில வரல. சினிமால இருந்து பார்த்து சண்முக விஜயபிரபாகர் நிக்கிறாரு. டிஎம்கே கூட்டணி தானே? ஆமா, டிஎம்கே கூட்டணி. சீட்டு இன்னும் உறுதியாகல. எத்தனை சீட்டு உறுதியாகல? 6 சீட்டு நினைக்கிறேன் அவங்களுக்கு. தேமுதிகக்கு 6+1 ஒரு ராஜ்யசபா சீட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அது எல்கே சுதீஷ் வந்து எம்பி ஆயிட்டாரு. அது தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல போட்டியின்றி தேர்வு. இதுல வந்து 6 சீட்டு கொடுப்பாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளவு வரும்? அது வந்து ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா வந்து 3 இல்ல 4. ஆனா அது உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதா இருந்தா 3 இல்ல 4. டார்ச் லைட் சின்னத்துல நிக்கிறதா இருந்தா 1 அல்லது 2 தான். அவங்க கேட்கறது டார்ச்லயே நின்னுக்கிறோங்கிறாங்க கமல். அது 2 சீட்டா இருந்தாலும் பரவாயில்லங்கிறாங்க. இவங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்க, 4 கூட தரோம் இல்ல 3 கூட தரோம், ஆனா உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்க. கமல் நிப்பாரா? கமல் எங்க எம்பி? அவர் எங்க நிக்க போறாரு? அவர் எம்பி ஆயிட்டாங்க, ராஜ்யசபா எம்பி. அந்த அளவுக்கு கமல் திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அதனால அவர் நிக்க போறது கிடையாது. எம்எல்ஏல அவர் வந்து கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப கூட வந்து அனௌன்ஸ் பண்ணார்ல ஒருத்தர், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் மாதிரி இருப்பார். எந்த பிருத்திவிராஜ்னா புதுப்பேட்டை வில்ல பிருத்திவிராஜ் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அந்த லுக்ல அதே மாதிரி லுக்ல ஒருத்தர் இருப்பார் கமல் கட்சியில ஒருத்தர். சரத்குமார் நிக்குதா? சரத்குமார் நிக்க மாட்டாரு. ப்ரோ விஷால் ப்ரோ சொல்லுங்க தலைவா. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். இப்ப ரீசெண்டா வந்து செல்வராகவன் புதுப்பேட்டை 2 ஸ்கிரிப்ட் ரெடிட்டு போட்டிருந்தாருல, அதுக்கு உங்க ஹானஸ்ட் ரியாக்ஷன் என்னது ப்ரோ? உண்மையான ரியாக்ஷனா தலைவா? ஆமா ப்ரோ, சும்மா நான் எல்லாருமே செல்வா கண்டிதான், பட் இருந்தாலும் உண்மையான ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு தலைவா. நண்பா டயர்டா இருக்கு நண்பா. ஒரு மாதிரி இல்ல தலைவா, அது அவர் இந்த மாதிரி போடுறாரு, அது நடக்க மாட்டேங்குது. அதனால நமக்கு பெரிய ஹோப்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா அவரை விட்டு கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பிடிக்கும். அதனால அப்படியே விட்டு கொடுக்காம நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த படம் நல்லா வந்திருக்கான். 2-3 பேர் சொன்னாங்க, பாப்போம். மென்டல் மனதில் 7G2 அது எதுவும் 7G2 தெரியல தலைவா. ஏதோ ஷூட்டிங் போகுது, அப்புறம் நிப்பாட்டுது போகுதுன்னு நாங்க பிரகாசம் தானே சொல்லணும். மென்டல் மனதில் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு 1-2 பேர் சொன்னாங்க. தெரிஞ்சு அந்த மென்டல் மனதில் படம் இருக்கா? அது என்னது? சாரி, ஆமாண்ணா, மென்டல் மனதில் தான். ஆனா இந்த 2 படங்களுக்கு வந்து 2 படங்களுக்குமே அப்டேட் ஃபர்ஸ்ட் போடுறது யாருன்னா ட்விட்டர்ல இன்ஸ்டாக் தான் போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு செல்வராகவனோட இன்னொரு ஐடி நினைக்கிறேன். அவர் இன்னொரு ஐடி மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்லு, டெக்னிக்ஸ் நியூஸ், சாங் ஷூட்டு, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு, செகண்ட் ஷெட்யூல் முடிஞ்சு அப்படின்னு எல்லாமே போடுறாரு. நீங்க ஏதாவது செல்வராகவன் படம் அப்டேட் வேணும்னா அவர்கிட்ட கேட்டுருங்க, அவர் தான் சொல்லுவார் பர்ஃபெக்டா. இல்ல மென்டல் மணி ஷூட்டிங் முடிஞ்சிச்சு தானே ப்ரோ? செல்வராகவன் படம் பிளஸ் வந்து ஜிவிபிரகாஷ் படம், இந்த 2மே வந்து இந்த பழைய படங்கள் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இது இப்ப இதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்காரு. இனிமேல் ஜிவிபிரகாஷோட போற ரூட் வந்து கரெக்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் பல படங்கள், இந்த 4Gன்னு ஒரு படம், அடங்காதேன்னு ஒரு படம், அப்புறமேட்டு வந்து இன்னொரு படம் இவளை தேடி நித்யானந்தாவா, காதலை தேடி நித்யானந்தா ஷூட்டிங் போகல, அதை விட்டுங்க. 1000 ஜென்மங்கள் ஒரு படம். நிறைய படங்கள் வந்து அதான் நிறைய படங்கள் இருக்குங்க. அது நிறைய படங்கள் ஜிவிபிரகாஷ் படங்கள் பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ல இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் இவருக்கு தான் அதிகமா இருக்கு நினைக்கிறேன். இந்த மாதிரி வராத படங்கள் லிஸ்ட் நிறைய படம் பண்ண. இன்ஜினியர்னு ஒரு படம் பண்ணாரு, அது வரல. அந்த 4Gன்னு ஒரு படம் பண்ணாரு, அது வரல. 1000 ஜென்மங்கள் வரல. 1000 ஜென்மங்கள் வரலன்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அதை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எக்கடிக்கு போதாவும் சின்ன வாடாவா அந்த படம் நினைக்கிறேன். அந்த படம் டைட்டில் ஏதாவது மிஸ்பேஸ் தப்பா வச்சிருந்தா பாத்துக்கோங்க. எக்கடிக்கு போதாவும் சின்ன வாடா அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்தோட காப்பி அடிச்ச படம் தான் சரவணன் இருக்க பயமேன். ஆனா அந்த படத்தோட அபிஷியல் ரீமேக்கும் பாத்தீங்கன்னா வெளியில டேரக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அபிஷியல் ரீமேக் தான் 1000 ஜென்மங்கள் ஜிவி பிரகாஷ் நடிச்சது. அவர் டைரக்ஷன்ல 2 படம், ஒன்னு வந்து காப்பி அடிச்சு உருவனது பாதி படம், இன்னொன்னு முழுசா அதோட ரீமேக். காப்பி அடிச்ச படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ரீமேக் படம் ரிலீஸ் ஆகவே இல்லை, ஆகவும் ஆகாது. பிரகாஷ் ப்ரோ பார்ட்டி சம்மர் ரிலீஸ்ன்னு எல்லாரும் போடுறாங்களே. எல்லா பார்ட்டியும் சம்மர் ரிலீஸ், ஏன்னா எலெக்ஷன் நடக்குதுல்ல. ஏன் பிரகாஷ் ப்ரோ? அப்புறம் என்னங்க, அது பிச்சி தீவு அந்த தீவுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது போட்டாங்க. அவரும் போட்டுக்கிட்டே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சம்மருக்கும் போடுறாரு பார்ட்டி சம்மர் ரிலீஸ் பார்ட்டி அப்படின்னு போடுறாரு. அது ஒவ்வொரு சம்மருக்கும் இதான், நம்ம எத்தனை சம்மர் பார்த்துட்டோம். ரிலீஸ் ஆகட்டும், அதுவும் திருவண்ணாமலை கணக்கில் என்ன பொறுத்த வரைக்கும் எப்போ அபிஷியலா டேட்டா போட்டு ரிலீஸ் வீக் வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸுக்கு முந்தின நாள் வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்து ரிலீஸ் அன்னைக்கு காலைல ஷோ போட்டு சென்சார் சரி போட்டாங்கன்னா நம்பிடலாம். ஃபர்ஸ்ட் ஷோ முடிகிற வரைக்கும் நம்ப முடியாது. சென்சார் சரி போட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிச்ச மாதிரி தானே. அப்பயே நிறுத்த வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படிலாம் எந்த படமும் எனக்கு தெரிஞ்சு நிறுத்தினதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கடைசியா அப்படி நிறுத்தினது வந்து இந்த துரந்தர் பாதி படம் பாதி ஊர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட் லோடிங் ஆயிடுச்சு, ஹிந்தி அந்த ஈவினிங் ப்ரீமியர் போட்டாங்கல்ல, செகண்ட் ஆஃப் லோட் ஆகல, படமே லோட் ஆகல அனுப்பிச்சு விட்டாங்களாம். ஆமா அது நடந்துச்சு ஆக்சுவலா. எப்படி இருக்கும் அவங்க எல்லாம் மனம் வந்துருக்கும். பாதி படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீதி படத்தை எப்படா பாக்குறது, அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி. அதுக்குள்ள ட்விஸ்ட் இது ஃபிளாய்லர் எல்லாம் ஆயிடுச்சுன்னா வெறுப்பாயிடும். சும்மா இல்லாம இனிமேல் அந்த முத நாள் வரும்போது பார்த்து ஸ்பீக்கர் கொடுக்கும் போது பெரிய படங்கள் வரும்போது, ஏன்னா சின்ன படம் பார்க்க மாட்டாங்க. அது ஒருத்தர் வேணும்ட்டே எல்லா ஸ்பேஸ்லயும் போயிட்டு அது ஸ்பாயர் பண்ணிருக்காரு ஒருத்தர். அவரே ஐடி தான், நானும் கவனிச்சேன். எனக்கு இப்ப நார்மலா இப்ப இந்த சுமாரான ரைட்டிங்னுக்கு அதுவும் ஒரு காரணமா கூட நான் சொன்ன வார்த்தைக்கு. ஏன்னா படத்துல என்ன நமக்கு அந்த சீன் அவரை பாக்குறப்பெல்லாம் அவர் அந்த சீன் வரும்போதெல்லாம் கடைசியா அது ஞாபகம் வந்துருது. கடைசியா இது ஓகே இது ரைட் ஓகே ஒரு படம் பூரா அப்படியே நமக்கு இது பாத்துக்கிட்டே அதே கண்ணோட்டத்துல பார்த்தா எப்படி இருக்கும். ஆல்ரெடி சில விஷயங்கள் இருந்தாலும் 4 மணி நேரம் போர் அடிக்காம போனாலும் இந்த ஒரு விஷயம் மைண்ட்ல உறுத்திக்கிட்டே இருக்கு. கடைசியா நம்பினேங்க, எப்ப தெரியுமா நம்பினேன், அப்பாடா நம்மள வந்து எல்லாரும் வந்து ஏமாத்தி நம்மள வந்து நம்மள கலாய்ச்சிருக்கிறாங்க, நம்ம அப்பாடா படத்துல இல்ல நம்ம எல்லாத்தையும் திட்டலாம் அந்த மைண்ட் செட்ல பார்த்து நம்மள ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற போது கடைசியில திரும்ப காரை கொண்டு வந்து நிப்பாட்டியோ அப்படிலாம் இல்ல, அந்த காரை உன் மேல ஏத்துறேன்னு சொல்லி ஏத்திக்கிட்டாங்க ஒரே நம்ம மேல. எல்லாம் பரணி மேல சொல்லணும். பரணி யூடியூப்ல கூட கட் பண்ணாம போட்டு விட்டா அப்படி. அதுக்கும் கமெண்ட்ல வந்து திட்டாங்க பரணி ஒண்ணு, அதுக்கும் திட்டாங்க பரணி. நான் வந்துட்டு ஸ்பேஸ் நான் வந்து சில டைம் இருக்க மாட்டேன், ஒர்க் இருக்கிறதுனால. ஓகேவா? இல்ல அன்னைக்கு நீங்க பாதியில போயிட்டீங்க ப்ரோ. அன்னைக்கு இல்ல நீங்க இன்னைக்கு நேத்து தான் நடந்துச்சுன்றாங்க. நடந்துச்சு. ஆனா நேத்து அதை கமல் திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டாரு பரணி. எனக்கு அவராச்சும் ஒரு தடவை சொன்னா நான் சர்க்காசம் பண்ணாங்கன்னு விட்டுட்டேன். அது சர்க்காசம் சொல்லி நானே விட்டுட்டேன். சர்க்காசம் நினைச்சு கூட மத்த பேர் சொன்னாங்க உண்மைன்னு, நம்மள எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நினைச்சு விட்டுட்டேன். ஆனா கமல் தான் நினைக்கிறேன் அதை திரும்ப சொல்லி மனசுல பதிய வச்சுட்டாரு. ஆடியன்ஸுக்கு நம்பி உண்மைன்னு புரிஞ்சிருச்சு. அவரு வந்து சொல்லிட்டு போனது 18ஆம் தேதி நம்ம ஃபர்ஸ்ட் டே பிரீமியர் போட்டாங்கல்ல, அவர் 5 மணிக்கு சொல்றாரு. வெட்னஸ்டே சரி மாவீரன், எனக்கு அந்த சீன்ல அது லாஜிக்கா இருந்துச்சு. அது அந்த கேரக்டர் எது ப்ரோ? அந்த மாவீரன் அந்த ஸ்பாய்லரா வருது இல்ல, அது லாஜிக்கா இல்ல. இப்போ பேஸ்ட் ஆன் இன்கிரெடிபிள் ஸ்டோரிஸ் அதெல்லாம் போட்டு அப்படி நம்ம ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப இப்படி ஒண்ணு காட்டுறது சிரிப்பா இருந்தாலும் படமா பாக்குறப்ப அது பயங்கரமா தான் இருக்கு. இப்ப இது முழுக்க ஒரு கற்பனை படம். இப்ப நம்ம ஒரு கற்பனை கதையில பாத்துட்டு இருக்கோம்னா அது ஓகே தான். நம்ம இப்ப ஒரு வரலாறு பாத்துட்டு இருக்கோம், அதைத்தான் சொல்றேன். நிஜ சம்பவங்கள் அடிப்படையில அதை யோசிச்சு கேட்கிறேன் நான். படமா நம்ம கற்பனை கதை நம்ம ஒண்ணுமே நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது. நீங்க ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேசுறீங்க, ரியல் லைஃப் லீடர்ஸ் காமிக்கிறீங்க, ரியல் லைஃப் கேரக்டர் நேம் வந்து படத்துல வச்சிடுறீங்க. அதுல கரெக்டா இருக்குமா, அது மேட்ச் ஆகுமா? அப்ப நான் என்னன்னா 2 விஷயமா தான் இருக்க முடியும். இப்ப நம்ம கிட்டத்தட்ட 9 ஆயிடுச்சு, ஸ்பாய்லர் பேச போறோம். அதனால இனிமேல் யாராவது
ஸ்பேஸ்ல வந்து படம் பார்க்காம அது தமிழ் புரியல, டப்பிங் இவ்வளவு பார்த்தா நேரம் ஸ்பாய்லர் இல்லாம இல்ல பேசுறது. பரணி, டீட்டெயிலா பேசல பரணி, இப்ப நுணுக்கமா பேசுறோம் இனிமேல். ஓப்பனா சொல்லி பேர் சொல்லி பேச போறாங்க. ஆமா, பேர் ஓப்பனா சொல்லி பேர் பேச சொல்லி பேச போறோம். போறோம். அதுக்காக சொல்றேன், யாராவது ஒருவேளை படம் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்படியே கொஞ்சம் கலந்துக்குங்க, இன்னொரு 1/4 மணி நேரம். அதுக்கு மேல யூடியூப்ல கேட்கணும், இதுக்கு மேல ஆஃப் பண்ணிருங்க. மெயின் விஷயத்த மாவீரன் எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட தான் கேட்கணும். என்னன்னா, ஒண்ணு அந்த நாட்டுல உள்ள எல்லாருமே முட்டாளா இருக்கணும். இத்தனை வருஷம் ஒருத்தன் வந்து ஸ்பையா இருக்கான், 35 வருஷம் 40 வருஷம் ஒருத்தன் இருந்து. ஏன்னா மெயின் பாலிடிக்ஸ்க்கே வந்து இப்ப உங்களுக்கு வந்து இவரு 5 வயசுல இப்படி இருந்தாரு, 10 வயசு இந்த கட்சியில இருந்தாரு, 12 வயசு இந்த கட்சிக்கு போனாரு, 20 வயசு இங்க வந்தாரு, 30 வயசு இந்த கட்சிக்கு போனார். அப்படி வளர்ந்து 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 தான் பாலிடிக்ஸ். கவுன்சிலருக்கே அப்படிதான் ப்ரொமோட் பண்றாங்க, எம்எல்ஏக்கு அப்படிதான் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பேசிக் கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாம வந்து அவன் வந்து அவ்வளவு பெரிய போஸ்டிங் போய் எம்எல்ஏ ஆகுது, அது இவ்வளவு கட்சி மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் சர்வசாதாரண நடக்க வச்சுக்கணும். அப்போ வந்து அந்த நாடுல உள்ள எல்லாருமே முட்டாள்னு நினைக்கணும், இல்ல படம் பார்க்குற நம்மள முட்டாள் நினைக்கணும். படத்துல ஏதாவது கேள்வி வந்தா நீ அவன் ஸ்பை, ஏன்னா கேள்வி இவனும் ஸ்பை, அதுக்கிட்ட அவனும் ஸ்பை, நம்மளால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே அப்படி ஈஸியா ஒரு இடத்துல ஒருத்தர் ஸ்பைக்குன்னா பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. இப்போ இதே மேட்டரை இந்தியாலயும் ஒரு பெரிய பதவியில ஒரு பாகிஸ்தானி ஸ்பை இருக்கான்னு காட்டியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மேபி பிலீவபிளா இருந்திருக்குமா? ரெண்டு சைடு. அதுதான் இப்ப நீங்க உண்மை சம்பவத்துல இருந்து அப்படி இல்ல, உண்மை சம்பவத்துல வைக்க முடியாதுங்க. ஆனா அவங்க வெறும் ஈவென்ட்ஸ் மட்டும் முழுசா கற்பனையா தான் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க படம் பாக்குற ஆடியன்ஸ் அப்படி எடுத்துக்கிறது இல்ல. நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கல்ல. இப்ப ரியல் லைஃப்ல இப்ப மோடி வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் சொல்லுவாரு ஒவ்வொரு தரையும், போன படத்துல வரும், நமக்கான ஆட்சி இல்ல, நமக்கான பவர் வரும்போது நம்ம அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வை, நம்ம அதை போய் கொடுத்து நம்ம வந்து சரி பண்ணலாம் மாதம் சொல்லுவாரு. இந்த சீசன்ல இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப அதிகாரம் வந்துருச்சு, நமக்கு நம்ம இனிமேல் நம்ம தேவையில்ல, அடிச்சிரு அப்படின்னு இந்த ட்ரெயிலர்ல வர டைலாக் இருக்குல்ல, ஒன்ஸ்லாவா நம்ம சொல்லி தைரியமா எல்லாத்தையும் பழி வாங்கு பதிலா என்னமோ சொல்லி நீங்க பண்ணு அப்படின்னு சொல்றாருல்ல. இப்ப இவ்வளவும் இருக்குல்ல ட்ரெயிலர்ல வந்தது. இப்ப என்ன சொல்றேன்னா, இதுல எல்லாமே ரியல் லைஃப் இன்சிடென்ட் நீங்க மேட்ச் பண்ணி தான் நீங்க வந்து சொல்றீங்க. அதை தான் டீட்டெயில்ல சொல்லி எல்லாமே பாராட்டுறாங்க. டீட்டெயிலான ரைட்டிங், இதே எப்படி சுமாரான ரைட்டிங் சொல்ல முடியும்? டீட்டெயிலான ரைட்டிங் எல்லாரும் நம்புறாங்கல்ல. அப்ப அப்பேற்பட்ட ஒரு படத்துல ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கணும். ஒண்ணு, அந்த நாட்டுல உள்ள எல்லாருமே முட்டாளா இருக்கணும், ஒருத்தவங்க கூட கண்டுபிடிக்க தெரியாம முட்டாளா இருக்கணும், இல்ல படம் பார்க்கற நாம முட்டாளா இருக்கணும். இப்படி எல்லாத்தையுமே ஸ்பைன்னு சொல்லிட்டு போறது. இடத்துல இவர் சொல்ற எல்லாமே இப்ப அந்த ஜஸ்ட் லைக் தட் இவர் சொல்ற எல்லாமே நடக்கும். உதாரணமா வந்து அந்த பலோச் அவங்க அந்த ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, ஒரு பையன் அந்த பையனை போய் காலேஜில் படிக்க வைக்கிறது, அந்த காலேஜ் போய் சஞ்சய் தூக்கி என்கவுண்டர் பண்றது, அந்த பையனோட அடுத்த இவங்க ஒரு பெரிய எழுச்சி இல்லாம இருக்குது. அதுக்கப்புறம் என்னமோ இவர் வந்து அதுக்கப்புறம் சொல்லி எஸ்பி சௌத்ரியை போட்டலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து எப்படி போடலாம் இவர் சொல்ற எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றது இருக்குல்ல. அக்ஷய் கண்ணா கேட்ட கொஞ்சம் கொஞ்சமா தான் அங்க போய் ஏத்துக்குவாங்க. அதை இவர் இப்பதான் வந்து ஒருத்தர் வந்தோடனே அவ்வளவு சீக்கிரம் வந்து இவ்வளவு பண்ண முடியாது இல்ல. அவர் பண்ணாலும் படத்துக்காக பண்றாருன்னு அவர் ஒருத்தர் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? எது கேரக்டர் வந்தா எல்லாமே ஸ்பைன்னு கிட்டத்தட்ட எத்தனை கேரக்டர், இவருக்கு டிரைவர் ஒருத்தர் மாறுவார்ல அவரும் ஸ்பை. அவர் கிளைமேக்ஸ்ல இவரும் அந்த பயிற்சி பண்றதெல்லாம் காமிப்பாங்க ஃபர்ஸ்ட் இதுல. இவருக்கு ஒண்ணுமே புரியல, எப்படியா நம்ம ஏதாவது ஒரு படத்துல இப்ப காப்பான்ல சூர்யா போவாரா, அங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாரா அவருக்கு, இந்த முடி வெட்டுறவரு, அந்த மாதிரி ஒருத்தர். இப்ப இந்த கடைக்கு இந்த ஜூஸ் கடைக்காரர் ஓகே ஜூஸ் கடைக்காரர் அவர் ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு, ஒருத்தர் போனாரு 10 வருஷமா நம்ம இருக்கிறாரு, 35 வருஷமா ஒருத்தர் போட்டு அவன்கிட்ட எல்லா டீட்டெயிலும் தான் வந்தேன். அது ஒருத்தர் அங்க போகும் சரி ரைட். அடுத்த ஒரு சந்தேகத்துக்கு ஒண்ணு இருக்குன்னா, அவங்க பொண்ணுக்கு எல்லாம் தெரியாது, அவங்க ஒய்ஃப்க்கு எல்லாம் தெரியாதுங்கிற மாதிரி வச்சுக்குவோம், ஓகேவா? இப்ப நம்ம என்ன படம்னா இல்ல எனக்கு அண்ணா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது, இப்போ சாரிண்ணா இந்த கேரக்டர் 35 வருஷம் இருக்கிறது உங்களுக்கு பிலீவபிளா இல்லையா? ஏன்னா இந்த சர்தார் படம் இருக்குல்ல, சர்தார் படத்தோட இன்டர்வியூல ரவீந்திர கௌஷிக்னு ஒரு ஆளு இதே மாதிரி பாகிஸ்தான் போய் அங்க இருக்கிற ஒரு மேல் பதவிக்கு வந்து அங்கேயே கல்யாணம் பண்ணாருன்னு மித்ரன் ஒரு வாட்டி சொல்லி. ஆமா இல்ல இருக்கு ப்ரோ, மேஜரா ஆயிட்டாரு, மேஜர் ஆயிட்டாரு. எல்லாருமே நான் சொல்றேன், எல்லா கேரக்டருமே அப்படி கொண்டு வரீங்க. நாலு கேரக்டர் தானே ப்ரோ வருது, 4 கேரக்டர், அதுல 3 கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே காட்டுறாங்க. 4-5 ஃபர்ஸ்ட் பார்ட்லயே 3 டவுட் என்னன்னா, இப்ப அந்த நாள்ல ஒரு படம் வரும் பாத்தீங்களா, அந்த படத்துல பாத்தீங்கன்னா சிவாஜி வந்து தன்னுடைய நாட்டுக்கு துரோகம் பண்றாரு, இன்னொரு நாட்டோட இருக்காரு, புருஷன் தெரிஞ்சாலும் டக்குனு பொண்டாட்டி போட்டு தெரிவிவாங்க. அதுதான் படத்தோட ஒட்டுமொத்த கதையே, ஓகேவா? நம்ம எல்லாம் அப்படிதான் எல்லா நாட்டினருமே கிட்டத்தட்ட தன்னுடைய நாட்டுக்கு துரோகம் பண்ணா அது கணவரா இருந்தாலும் போட்டு சொல்லிடுவாங்க. அது முக்கியமா நீங்க சொல்றது எந்த எதிர் நாட்டை அவங்க இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு ஆள் நம்ம நாட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா அவங்க உடனே எல்லாரும் யார்கிட்ட சொல்லணுமோ அந்த விஷயம் சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களே இவருக்கு சாதகமா ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கிறதுக்குல அவங்களே ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு தெரியாதுல்ல, இப்ப இவங்க நம்ம அப்பா வந்து இவருன்னு அவங்க நார்மலா தான் இருக்காங்க, அவங்களே ஏன் ஹெல்ப் பண்ணணும்? ஏன்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அங்க நாடு தானே பார்ப்போம், இல்ல தன் பிள்ளைய கூப்பிட்டு வெளியே போயிடுவாங்க. அதுவும் இல்லாம சப்போர்ட் அங்க அவங்களுக்கான சீன்ஸ் எதுவுமே இல்லாம போயிடுச்சு இல்ல அந்த கேரக்டரு.
ஏதாவது ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரொம்ப இதைத்தான் பார்ப்பாங்க. ஒரு என்ன நீங்க என்னதான் நல்லவன் கெட்டவன் பார்க்க மாட்டாங்க. இங்க நல்லவன் கெட்டவன் பார்க்காம ஒருத்தன் வந்து இது பண்ணிருக்காங்க, நம்ம இத்தனை வருஷம் நம்ம பேக்கா நினைச்சிருக்காங்க, இத்தனை வருஷம் இதுன்னா அது பெரிய ஒரு இது. அது நாட்டுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம பழைய அப்பையில இருந்து பாக்குறது இப்படித்தானே இருக்கும். அது எம்பி சீட்ல ஒருத்த உட்காந்துருக்கானா அவன் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியாங்க. ஹீரோவுக்கெல்லாம் ஒரு வேலையே தேவையில்ல. ஆமா அதானே எனக்கு என்னங்க, ஒருத்தர் அதிகாரத்துக்கே போயிட்டாங்க, அதிகாரத்துக்கு போறதுக்கு எனக்கு தேவையா உனக்கு? ஒருத்தன் அதிகாரத்துக்கே போய் இத்தனை வருஷம் இருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தேவைப்படுறதுக்கான ரீசன் என்ன? அவனாச்சும் எது அது அவங்க பார்க்க மாட்டாரு, ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னா என்ன எனக்கு புரியல. அதுதான் எனக்கு புரியல. மற்றபடி ஏன்னா ஒரு இத்தனை கேரக்டர் ஸ்பைன்னு ஈஸியாக மேட்ச் பண்ணிட்டு போயிடுறது இருக்குல்ல. சரி படமா இல்ல ஒரு கற்பனை கதை, முழுக்க முழுக்க கற்பனைனா அப்படியே ஆடியன்ஸ் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். இது எல்லாரும் உண்மை இப்படிலாம் பயங்கரமா இல்ல, இந்த ஒட்டுமொத்த இதுவும் உண்மை அப்படின்னு நம்ப தான் போறாங்க. அதுதான் நடக்குது, அதான் நடக்கவும் போகுது. அது டிஎல்ல வேற வந்து டைம் லைனா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அவங்கலாம் அந்த ரியல் லைஃப் கேரக்டர்லாம் எப்படி இறந்தது, ஆனா அதெல்லாம் வச்சுதான் இவங்க கதை கற்பனை எழுதியிருப்பாங்கன்னு தான் தெரியுது. இப்போ இந்த படத்தோட அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகுற வரைக்கும் ஹீரோ தான் பெரிய ஆளு. ஒரு சாதாரண அடியாள் மாதிரி போய் அவன் எவ்வளோ பெரிய டான் பொசிஷன்ல உட்காந்துட்டான். இந்த ஆலம் கேரக்டர் உயிரை விடும் போது கூட நீ அச்சீவ் பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா, இப்போதைக்கு நான் என் உயிரையே உனக்காக தியாகம் பண்றேன் அப்படிங்கிறப்ப கிளைமேக்ஸ்ல அங்க இருக்கிற எம்பியே இந்தியன் தான்றப்ப அதை அவ இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ வியந்து பார்த்தோம்ல, எங்க தொடங்கும் எங்க முடியும் இவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான் பாரு அப்படின்றப்ப அவன் எம்பியோட பாக்குறப்ப இவன் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு வருது. அதைத்தான் இத்தனைக்கு இன்னொரு இவ்வளவு சீன் சீக்கிரம் வைப்பாங்க இவன் கிளைமேக்ஸ்ல. மாட்டிக்கிட்டான். இல்ல கிளைமேக்ஸ்ல ஒண்ணு சொல்லுவாங்களே, தாவூத் அதுக்கே அவர் ஒரு சம்பவம் பண்ணிருக்காருன்னா எம்பி பண்ணதானே பெரிய விஷயம். ஏன்னா உலகத்தையே முக்கியமா நம்ம இந்த ஆசியால பாதி இடத்துல வந்து ஆக்கி பறைச்ச மாதிரி மிரட்டலான இருந்த மாதிரி ஒரு கேங் மாதிரி சொல்லி அவனை மிகப்பெரிய கேங்ஸ்டர்னு சொல்றப்படுற ஒருத்தனை அவன் அசால்ட்டா படுக்கையில படுக்க வச்சுட்டானா அவன் தான் நாங்க எத்தனை வருஷம் இந்த சாதனை பண்ண மாதிரி ஆகுது. படமா எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. இத்தனை இது பண்ணியும் குறிப்பா அந்த ஹீரோவை போட்டு முதுகுல குட்டி கத்தி எடுத்து குத்துன்னு குத்திடுவான்ல வீட்டுல. அதுக்கடுத்து ஹீரோ சிரிக்கிறது, அதுக்கடுத்து பஞ்சு பேசுறது, அங்க இருந்து அந்த பாம் பிளாஸ்ட் சரியா இருந்துச்சு அந்த ஒரு 20 நிமிஷம் எனக்கு. எனக்கு அந்த சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அவ்வளவு பிளாஸ்ட் எல்லாம் பண்ணி அங்கேயே ஃபைட்டை முடிக்காம அவனை துரத்துக்கிட்டே ஓடுனது வெறுப்பாயிடுச்சு. கிட்டத்தட்ட மதராஜ் கிளைமேக்ஸ் ஒரு வேலை பண்ணுவான அவன் பேர் விஜய் ஜமால் அந்த மாதிரி அங்கேயே போட்டு போடுறான் அவனை போடுற எங்கேயோ போயிட்டு இருக்கு, எங்கேயோ போய் திரும்பி எதுக்கா ஒருத்த அந்த அம்மளி தும்மளிக்கு நடுவில் ஒருத்தர் செங்கல் அடுக்கி வச்சுட்டு இருப்பான் சந்துக்குள்ள. என்ன நடந்துட்டு இருக்குன்னு செங்கல் வச்சு அவனையும் போட்டு தள்ளுவான் அவன். அது வேற கொடுமை. நீ பாட்டுக்கு கடமை கண்ணு மாதிரி இருந்த பத்தி என்னாச்சு பத்தியா போட்டு தள்ளிட்டான் பத்தியாங்கிற மாதிரி போட்டு போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு எங்கேயோ போய் இடத்த கண்டெய்னர்ட்ட போய் அங்க இருந்து போய் அங்க நான் பார்த்தேன் அந்த கெரோசின் போட்ட உடனே பார்த்தேன், ரைட்டு இவன் இங்கதான் முக்க போறான், அவங்க அப்பனை முக்கின மாதிரி இவனை இங்க முக்க போறான்னு. அதே மாதிரி கெரோசின் போட்ட உடனே முக்கினான். எனக்கு முக்கினது கூட பிரச்சனை இல்லைங்க. அவன் ஒருத்தனை போடுறதுல கீழே அவன் காலை வெட்டிட்டு எல்லாம் முடிச்சு அங்கேயே போடுறதுல முடிச்சுட்டு போயிடுது. அவன் பெட்டர் அங்க குளிச்சு அவ்வளவு டேக்கை வேஸ்ட் பண்ணி இவ்வளவு லிட்டரு எனக்கு வடிவேல இந்த 5 லிட்டருக்கு இப்ப அந்த பாட்டு வரும் அந்த என்ன படம், அந்த பிரபுதேவா வடிவேல வரும் படம். எனக்கு விலை தெரியுமா வாங்குறதுக்கு பட்டா பாடு இருக்கேடா பாடுங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய இதை கொளுத்து விட்டு போயிடுவான் மாசின்காக. இன்னொன்னு இந்த ஹரி படத்தெல்லாம் ஒரு டைலாக் வரும்ல, அந்த மாதிரி மோடிக்கு வேற எலிவேஷன் அங்கங்க. இந்த இவர் வந்து இந்த கமிஷனர் வந்து சிட்டிக்குள்ள வந்ததுல இருந்து ரவுடிசமே பண்ண முடியல, அங்க தீவிரவாதிகளே புலம்புற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. இந்த டீ விக்கிறவன் ஆட்சியில வந்ததுல இருந்து 4 தடவை வந்துடும். டீ விக்கிறவன் 4 தடவை வந்துடும். ப்ரோ இந்த படத்துல எதுக்கு ப்ரோ மோடியை காட்டினாங்க? ஏன்னா வந்து அது வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் அதை பேஸ்டு தான் இருந்தது. மோடிக்கு மேல வேற மோடி ரிசம்பிளன்ஸ் மாதிரியே யாராவது கூட ரெடி பண்ணி வந்து வச்சிருக்கலாம். மோடி ஃபுட்டேஜ் இல்லாம படம் எடுத்ததே அவருக்காக தான், படம் எடுத்ததே அவரு தான். இல்ல ப்ரோ இல்ல அது ஓகே தான் ப்ரோ. பட் இருந்தாலுமே வந்து மத்த எல்லாருமே ரிசம்பிளன்ஸா வச்சும்போது ஸ்ட்ரெயிட்டா அவர் ஃபேஸ வச்சிருந்தது ரொம்ப ஒரு மாதிரி அது நல்லாவே இல்ல. அவர் வந்திருந்தது எல்லாரும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த சீனுக்காக தான் ப்ரோ அவங்க வந்து அந்த டேக்லைனே போட்டாங்க, இன்கிரெடிபிள் ரியல் லைஃப் இன்சிடென்ட். மத்த எல்லாம் கற்பனை.
ஓகே. பட் இருந்தாலுமே வந்து அந்த இது காமிச்சது மட்டும், ஏன்னா வந்து மத்த எல்லாமே வந்து கொஞ்சம் இதா இருந்தது. இந்த சீக்வென்ஸ் வந்ததுனால இல்ல ரொம்ப எனக்கு இதே ஃபீல் தான். பார்ட் 1ல அந்த ஒரிஜினல் ஆடியோ ஃபுட்டேஜ் போட்டாங்கல்ல இந்த ரெட் ஆஹ் ஸ்கிரீன்ல, ஆமா அதுவுமே ப்ரோ. எனக்கு ரொம்ப உறுத்தலா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. அது தேவையே அங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆனா ஒரு கற்பனை அந்த கதாபாத்திரங்கள் ஃபுட்டேஜ் பேசிட்டு இது வரைக்கும் வெளியவே வராத ஃபுட்டேஜ் ப்ரோ அது. ஆமா அது எல்லாம் ஸ்பெஷலா வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் இது. ஆமா. ஆனா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல ஏன் இவ்ளோ பேசணும்? ஏன்னா அது வரைக்கும் ஓகே. அதுக்கு நடுவுல இப்ப ஓப்பனிங்ல பார்லிமெண்ட் அட்டாக் அப்பயே ஒரிஜினல் ஃபுட்டேஜ் காட்டிக்கிட்டே இருப்பான் அவன். இந்த பிலிம் மேக்கிங்ல அத இந்த ஒரிஜினல் ஈவெண்ட்ஸ் ஒரிஜினல் சில பொலிட்டிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே எ- ரியலாவே காட்டணும்ன்றத முடிவு பண்ணிருப்பான்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்னு எனக்கு என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுங்க. புரியல ப்ரோ. இப்ப கேரண்டினோலாம் வந்து இக்ளோரிஸ் பேஸ்டர்ஸ், அப்புறம் ஒன்ஸ் அபான் டைம் ஹாலிவுட்ல ரியல் லைஃப் இன்சிடென்ட் அவருக்கு ஏத்த மாதிரி அவர் மாத்திப்பாரு. அவர் அப்பெல்லாம் மாத்திருவாரு. வந்து ஆமா. ஆல்டர்னேட் ரியல் லைஃப் இன்சிடென்ட்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. ஆமா நம்ம ஊர்ல எடுத்தா மட்டும் ப்ரொபகேண்டான்றாங்க. இல்ல தலைவா. எனக்கு இப்ப எனக்கு என்னன்னா நான் அந்த மாதிரி தான் ப்ரோ பார்த்தேன். ஏன்னா கரெக்ட். இப்ப இது ஏன் தெரியுமா அந்த வார்த்தை சொல்றாங்க? இப்போ அந்த இப்ப ஸ்டோரிக்கு உறுத்தாம இருந்தா பிரச்சனை இல்லைல்ல. இல்ல உறுத்துச்சு. என்னன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நீங்க ஈஸியா பாருங்களேன். ம், இப்போ அது எப்படி ம், இப்ப பாகிஸ்தான்ல இருக்கிற டெரரிஸ்டுக்கும் இந்தியால ம், இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கும் பிரச்சனை அப்படின்னு காட்டினாங்கன்னா ஓகே. ஆனா ம், அது ம், ம், டோட்டல் நரேட்டிவ் எப்படி இருக்குன்னா ஹிந்து முஸ்லீம்னு இருக்கு. இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்தியால முஸ்லிம்ஸே ம். இல்லையா? இப்ப விஸ்வரூபம் படம் ஆண்டவர் இரு- எடுத்தாரு. அதுல இப்போ பாத்தீங்கன்னா சீனா அந்த சீன் சொல்லுங்க. இப்ப ஸ்பாய்லர் தானே பேசுறாங்க. சொல்லுங்க. மாதவன் ம். சீனு டைலாக் பைட்லாகவே சொல்லுங்க. அதான் மாதவன் சொல்றதுதான் bro. மாதவனை வந்து ஒருத்தர் இந்துனாலே பயப்படுறவங்க. ஆஹ் அது ஆஹ் பார்த்த இல்ல உடனே இல்ல ஸ்டார்டிங் விஷால் சீனே ப்ரோ, தான். அந்த செகண்ட் ஹாஃப் வீடியோ கால டைலாக் பை டைலாகாவே சொல்லுங்க. டைலாக் சொல்லுங்களா? செகண்ட் ஆஃப் வீடியோ கால்லாம் அது ஐயோ ஞாபகம் இல்லையே. இல்ல இல்ல என்ன சீன் சொல்றாருன்னா அந்த பாரத் பாரத்ல பாரத் மாதா அடிச்சவன கி வீடியோ கால்ல பேசுவார்ல. ஆமா. இப்போ அது எப்படி இருக்குன்னா அதுதான். தலைவா, இப்போ ஒரு முஸ்லீம் மாட்டினானா வடக்கு சைடு, அவனை ஜெய் ஸ்ரீராம் சொல்றான்னு அடிக்கிற வீடியோ எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படிங்கிறப்ப இந்த இங்க ஒரு படத்திலேயே தீவிரவாதிய ஒருத்தனை சுடுவாங்கல்ல பிரஸ் மீட்ல, அப்பவே ஜெய் ஸ்ரீராம் அதுதான் தான் ஒரிஜினல் ஃபுட்டேஜ்ல ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்றாங்க. ரீசெண்டா ஸ்டாண்ட் அப் ஒரிஜினலா காமெடியன் கூட ஒண்ணு பண்ணாங்க ப்ரோ. அந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் காமெடியன், ஒரு முஸ்லீம் ஸ்டாண்ட் அப் ஆமா காமெடியனை ஆமா. வந்து இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் அவன் இப்ப பதிலுக்கு இந்த மாதிரி தக்லீஃப் ஒண்ணு எக்ஸ்ட்ரீமா பண்ணி விட்டு ஏற்கனவே நம்ம போயிடுவான். இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் நிலைமை இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி படம் வந்துட்டு அது ஒரு தப்பான உதாரணமா ஆயிடும். அதனாலதான் விஸ்வரூபம்ல ரொம்ப பார்த்து பார்த்து வச்சிருப்பாரு. ஏன்னா யாரையுமே ஆனா அது கொஞ்சம் அமெரிக்கால கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்கும் விஸ்வரூபம். பட் இருந்தாலும் மேக்சிமம் யாரையும் ஹர்ட் பண்ற கூடாதுன்னு ரொம்ப பார்த்து பார்த்து வச்சிருப்பாரு. அது அவர் இன்டெலிஜென்ட்டா பண்ணிருப்பாரு. இங்க அது இல்ல. அது என்ன ஆகுதுன்னா நம்ம பாக்குறப்ப இப்ப நீங்க தமிழ்நாட்டை தாண்டினீங்கன்னா ஓகே. ஏன்னா இப்ப இன்னொன்னு பிரசாந்த் ஐடிஸ் பிரசாந்த் அவர் சொல்லியிருந்தாரு. அது எனக்கு வாஸ்தவமான்னு தெரியல. ஆனா ஒரு சைட்ல யோசிச்சு பார்த்தா அது ஆமா இல்ல அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா இந்த பாம் பிளாஸ்ட் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இது பெருசா தமிழ்நாட்டுல நடந்த மாதிரி அவர் சொல்லல. அது அடிக்கடி வந்துட்டு நார்த்லயே நடக்கிறதுனால அங்க இந்த இஷ்யூ வந்துட்டு ரொம்ப ஒரு 10 எதிர இஷ்யூன்றதுனால டக்குன்னு அப்படியே படம் ரொம்ப கிளிக் ஆயிடுது. அதுவும் ஒரு காரணமா முருகேஷ் இருக்கலாம். ப்ரோக்கு மேபி ஸ்பீக்கர் தெரியல தானே எனக்கு. ஆமா அவரை கூப்பிடுங்க அண்ணன். விசில் சின்னத்துல இருக்காரு பாருங்க. கேக்குறாரு ஸ்பீக்கர். அப்படியா? இல்ல இப்ப இந்த ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறப்போ இது. இங்க தப்பா இருக்குல்ல ப்ரோ அந்த சீனு. அது தேட்டர்லயே எல்லாம் கத்துறானுங்க பாரத் மாதா கி ஜெய். ஆமா இன்னைக்கு இன்னொரு வீடியோ அவனை இப்போ அவன் வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல ஃபர்ஸ்ட் பாட்டுல பேச விடாம தடுத்துட்டான்றத அங்கேயே நம்மள ஆடியன்ஸை கோவப்படுத்தி இந்த சீன் அந்த வெறியை தீர்த்துக்கிறது இருக்குல்ல. ஒரு தீவிரவாதியை பார்த்து நீ கத்துறா, இப்ப நீ கத்துறா, அன்னைக்கு என்ன கத்த விடாம பண்ண, இப்போ உன் வாயால நீ கத்துறா அப்படின்னு சொல்லி அது போட்டு தள்ளுறது. இங்க அது இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற அரசியலுக்கு அது வேற மாதிரி தான் கன்வே ஆகும். வடக்கு சைடு அவங்க அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டு இன்னும் ஆடுவாங்க. எனக்கு வந்து நீங்க சொல்றது எல்லாம் ஓகே, பொலிட்டிக்கலா பார்த்தா கரெக்டா தான் இருந்தது. எனக்கு படமா பார்க்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வச்சு பில்ட் பண்ணி தான் செகண்ட் பார்ட்ல வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. திடீர்னு எங்க இருந்தோ வந்து அந்த டைலாக் எல்லாம் வச்ச மாதிரி திடீர்னு மனசுல இருந்து அப்படியே ஹிந்துவிசம் வந்த மாதிரி தெரியல. அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே வந்து இருந்தது. அது அப்பவே எல்லாருமே சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இடனா வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டுருச்சு இந்த செகண்ட் பார்ட். வீடியோ கால்ல மாதவன் சொல்லல. அது எதுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த ஃபிளைட்ல வந்து ஹைஜாக் பண்ண ஃபிளைட்ல வந்து அவன் சொல்ல விட மாட்டாங்க. அதனாலதான் சொல்லிருப்பான். அந்த சீனை வந்து இங்க கட் பண்ணி வச்சிருப்பான். ஆமா அதுதான் சொல்றேன். அது எல்லாமே பில் பண்ணி அதுக்கான கரெக்டான பே பேக்கா இருந்துச்சு இந்த பார்ட். எனக்கு அதுதான் வந்து பிடிச்ச படமா பாக்குறதுக்கு.
ஒரு ப்ராப்பரா செட்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் பார்ட்ல ப்ராப்பரா அதுக்கு பே ஆஃப் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒண்ணுமே கரெக்டா யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, அது எல்லாமே சூப்பர் கிராஃப்டா டாப் நாச்சு. இப்ப அனிமல்லையுமே இப்ப சில கருத்துக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் அது கிராஃப்டா பர்ஃபார்மன்ஸா அந்த படம் வந்துட்டு ஒரு வேற லீக்ல தான் இருந்துச்சு. அனிமலும் சரி இந்த படமும் சரி அப்படியே டக்குன்னு ஒதுக்கிக்கல. ஆனா இந்த பிரச்சனையை வந்துட்டு நம்ம மட்டும் தான் பேசுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க கொஞ்சம் சீரியஸா இந்த விஷயம் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம இதை பேசிதான் ஆகும். அதுவும் இதை தமிழ்நாட்டை தாண்டிங்கன்னா இதை பத்தி ஒரு பய பேசுறது இல்ல அவங்களுக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க டீல்ல போடும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த இன்சிடென்ட் எல்லாமே மேட்ச் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல தான் இவங்க எல்லாருமே செத்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த இயர் பை அந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸோட எடுத்து போடுறாங்கல்ல. அது அப்புறம் பார்க்கும்போது அப்படியே உண்மை தானே புரியும். அது இப்போ இல்ல இது ரன்வீர் சிங் வந்து அவன் ஒய்ஃப்ட வந்து இவர்கிட்ட சாரா அஜித் வந்து சொல்லுவான் இல்லையா, ஒத்துப்பான்ல சாரா அர்ஜுன் சொல்லுங்க. ஆமா ஒத்துப்பான். என்ன வார்த்தை சொல்லுவான் அவன்னா, ஆக்சுவலி நான் வந்து உங்க பீப்புளுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது, நான் வந்து உங்க இருக்க டெரரிஸ்டுக்கு அவங்களதான் அடிக்கிறது வந்திருக்கேன். அவங்க வந்து இந்த கண்ட்ரியோட அழிவுக்கு ஒன் ஆஃப் பாகிஸ்தானோட அழிவுக்கே வந்து ரொம்ப சாரி. கரெக்ட். அந்த சீன் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பரா அந்த சீன் சூப்பரா. ஆமா அது நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சீன் மட்டும் மொத்த படத்துலயுமே பொலிட்டிக்கலி ரொம்ப கரெக்டான சீன். எனக்கு அதுதான் ப்ரோ. எனக்கு என்னன்னா இப்போ நீங்க அவங்க பாகிஸ்தானுக்கு மட்டும் இதெல்லாம் இந்தியாவுக்கு மட்டும் இதெல்லாம் பண்றாங்கன்னு காட்டியிருந்தா கூட ஒரு மாதிரி ஒன் சைடு தான் போயிருக்கும். அங்க இருக்கிற ஒரு பீப்புள், கிராமத்து பீப்புள், அந்த பலோச்சன்றவங்களுக்கு கூட இவங்க வந்து இந்த தண்ணியில வந்து விஷம் கலந்து இவ்வளவு பேரை கொல்றாங்க அப்படின்னும் போது இவனுங்க வந்து இங்க மட்டும் இல்ல அவங்க ஊருக்குள்ளே வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கன்வே பண்ணும்போது அவங்க மேல ஈஸியா இன்னும் கோவம் வரும். அதனால அது பாகிஸ்தான் பீப்புளுக்குமே கோவம் வர மாதிரி கொஞ்சம் வச்சிருந்தானுங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஓகே, ஆக்சுவலி அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் வந்து அவங்க அந்த என்டர்டெயின் பண்ணனாலதான் இன்னைக்கு பாகிஸ்தானோட கதி வந்து அப்படி இருக்கு. அதுதான் உண்மை. அது யாராலையும் மறுக்க முடியாது. அத வந்து நம்ம கண்டிப்பா வந்து எந்த கண்ட்ரில அந்த மாதிரி ஒரு துரந்தர் 2ல அந்த ஆபரேஷன் கிரீன் லீஃபா என்னது பேர் மறந்துட்டேன். அது அது அந்த அந்த மேட்டர் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் பிரகாஷ். ஏன்னா இந்த டிமானிட்டைசேஷன் மேட்டர் சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாத்தீங்க? அது வந்து வலிய திணிச்ச மாதிரி இருக்கு. இல்ல அது வந்து அதுக்கு அந்த மாதிரி எனக்கு சரியா தெரியல. மேபி அது நடந்துச்சான்றது தெரியல. இல்ல நான் அந்த டைம் பாஸ் பேசலன்னா அதுல என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்களாமே டிமானிட்டைசேஷன் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம். அதுவுமே ஒரு பாயிண்டா வச்சாங்க. மேபி இருக்கலாம். அதுவும் ஒரு பாயிண்டா டாக்குமெண்ட்ல ஒரு பாயிண்டா வச்சிருந்தாங்க. அதுவும் ஃபேக் கரன்சிஸ் அப்ப நிறைய இருந்தது ப்ரோ. நீங்க அந்த டைம்ல ஏடிஎம்ல அப்பதான் வந்து புதுசா வந்து இந்த காசு எடுத்துட்டு போய் ஏடிஎம்ல நீங்க டெபாசிட் பண்ணலாம். பேங்க்ல டெபாசிட் பண்ணாம ஏடிஎம்ல அந்த மிஷின் இருக்கும் தெரியுங்களா, அதுலயே வந்து நீங்க நோட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ஃபேக் நோட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிடும். உங்களால எல்லா நோட்டுமே அதுல போட முடியாது. அது அப்புறம் நீங்க பேங்க்ல நம்ம பேங்கர் தான் அப்படி தெரியும். நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். வணக்கம். அதனால அந்த டைம்ல இருந்தது உண்மைதான். பட் நீ ஆனா இன்ஃபேக்ட் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் கூட வச்சுக்க. அது உண்மைதான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் அவங்க சொன்னாங்க, டெரரிஸ்ட் ஃபண்டிங் வந்து காட்டப்படும் அப்படின்றதுதான் மெயின் ரீசன். ஆனா நேத்து கூட யாரோ ஒரு இதுல பார்த்த டைம்ல இல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆத்தன்டிக்கான்னு தெரியல. அந்த இதுல படத்துல கல்லூரி அடிக்கிறவர்னா கன்ஹானியாவா பேர் என்ன, அந்த மாதிரி ஒரு ரியல் கேரக்டர் ஒருத்தர் அங்க இருந்தாரு. அவர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி தெரியல. நான் தேடி பார்த்தேன், பேப்பர் கிளிப்பிங்ஸ்ல இருக்கு. ஒருத்தர் வந்து துபாயில போயிட்டு பதுங்கிட்டாரு, ஒருத்தர் வந்து இங்க மாடியில இருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் இருந்தது. அதை அந்த படத்துல வந்து வச்சுக்கலாம். அதான் ப்ரோ, இவங்க அந்த ஒரிஜினலான பேப்பர் கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர் கேரக்டர் இருக்குல்ல, அவர் பேர் சஞ்சய் தத் கேரக்டர், அவரு வந்து பாம் பிளாஸ்ட் ஆகி இறந்திருப்பாரு. அதே மாதிரி ஒரு ரோட்ல பாம் பிளாஸ்ட் ஆகி தான் இறப்பாரு. ஒரு சூசைட் பாம்பர் தான் பக்கத்து கார்ல வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு அந்த நியூஸ் கிளிப்பிங் இருக்கு. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுனால தான் இம்ரான் கானுக்கே வந்து வின் பண்ணி வந்தாரு. இம்ரான் கான் வந்தா பீஸ் வரும், பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு. ஆனா அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்துச்சு, அது வேற விஷயம். முஷாரஃபோட இது வந்து ஆனா இம்ரான் கான் வந்ததுக்கு மெயின் ரீசனே இந்த பீஸை மையமா வச்சுதான் இம்ரான் கான் வந்து அங்க பாலிடிக்ஸ்ல பெரிய லெவல்ல வந்தது. இம்ரான் கான் இஸ் நோன் ஃபார் பீஸ்ஃபுல். அவர் வந்து நல்லா தெரியும். அவர் வேர்ல்ட் கப் வின் பண்ண காலத்துல இருந்து நீங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் எல்லாருமே நிறைய பேர் அக்ரெசிவா இருப்பாங்க. மியாண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவா இருப்பாங்க. ஆனா இம்ரான் கான் ரொம்ப
காமன் கலெக்டிவா இருப்பாப்ல. ரெண்டாவது அவர் வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தாப்ல. ஸோ அப்பவே அவரோட நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா அந்த ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு நோக்கத்துல பண்ணிட்டு இருந்தாப்ல. அம்மாவோட பேர்ல கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து கட்டிட்டு இருந்தாரு. அந்த ஒரு ரெப்புடேஷன்ல தான் அங்க வந்து இம்ரான் கானுடைய growth-ஏ அங்க இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமும் அது வந்து நிறைய விஷயம், ஏன்னா அவங்க வந்து தே ஆர் நிறைய டெரரிஸ்ட் ஆக்ட்ல வந்து அவங்க கட்டுப்பட்டு எல்லாத்துக்கும் வந்து வழிக போயிட்டாங்க. ஐஎஸ்ஐயே வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கல்ல. அதனால அதை விட்டு அவங்களால கத்தி எடுத்தவன் கத்தியால எது வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த ஒரு பேசிஸ்ல வந்து அவங்க கேட்கலையா? கேக்குது ப்ரோ. அந்த ஒரு பேசிஸ்ல அவங்க நிறைய விஷயத்துல மாட்டிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. கவர்மெண்டே வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு போயிருச்சாங்க. பட் ஆனா இங்க வந்து இதுல அஜெண்டா இருக்கான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த வேர்டிங்ஸ் யூஸ் பண்றது, அதை வந்து பண்றது எல்லாமே அஜெண்டா இருக்கு. சொல்லுங்க பரணி. ஓகே, வந்து தண்ணியும் பாலையும் தண்ணியும் பாலையும் எப்படி பிரிச்சு பாக்குறது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்ம பிரிச்சு பார்த்துக்கணும். அவ்வளவுதான். எது நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கணும். இது நான் சொல்றேன், படமா பார்க்கும்போது நல்லா இருந்தது. எல்லாரும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க, சிக்கல். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பத்தி நமக்கு அதை பத்தி பேசி யூஸும் கிடையாது. ஓகே பரணி, சொல்லுங்க, முடிச்சிடலாமா? ஓகே, முடிச்சிடலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பை பை. ஓகே, நாளைக்கு விஷால் ஏதாவது டாபிக் கொடுத்துருவாங்க. விஷால் ஏதாவது கேள்வி வருது? ஆமாண்ணே, எனக்கு போர் அடிக்குதுண்ணா. ஓகேண்ணே, ஜாலியா எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போட்டு அதை பத்தி ஜாலி பண்ணுவோம். சரி, ஓகேண்ணே. ஓகேண்ணே, பாய்ண்ணே. ஓகே பை.